ஆதியும் அந்தமும் ஆனவளே என் அன்னை தமிழே, உம்மை நினைக்கும் போதும் இசைக்கும் போதும் மகிழ்வு பெருமகிழ்வு. உம்மை நினைக்கும் போதும் இசைக்கும் போதும் மகிழ்வு பெருமகிழ்வு. ஆருயிராய் நாள்தோறும் வலம் வந்து கொண்டிருக்கும் எம் தமிழ் அன்னையே, எம் தமிழ் அன்னையே, உம்மை வணங்கி நிகழ்விற்கு செல்கிறோம். வேண்டும் நம் அனைவரின் அழகான புன்னகை அத்தனையும் மலர வேண்டும். மலர வேண்டும்னு சொல்லும் போதுதான் உனது ஞாபகத்துக்கு வருது ஜனனி, 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலர பூ எது? அதுவா வந்தனா? குறிஞ்சி பூன்னு நினைக்கிறேன். சரியா சொன்ன. சரி, ஒரு வருடத்துக்கு எத்தனை மாதங்கள் ஜனனி? இதுல என்ன சந்தேகம் வந்தனா? 12 மாதங்கள் தான். சரி, அடுத்ததா ஒரு கேள்வி கேக்குறேன். தமிழ்ல ஆழ்வார்கள் திருமுறைகள்னு சொன்னா உனக்கு என்ன ஞாபகம் வருது? அடடே, என்ன வந்தனா இப்படி கடினமான கேள்விலாம் கேக்குற? எனக்கு தெரியல, நீயே தான் சொல்லிறேன். அதுவா, தமிழ்ல 12 ஆழ்வார்கள் 12 திருமுறைகள்னு இருக்கு, தெரிஞ்சுக்கோ. ஓ, அப்படியே வந்தனா, இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி, நம்ம தமிழ் கடவுள் யாரு? நம்ம முருகப்பெருமான் தான். அவருக்கு எத்தனை திருக்கரங்கள் இருக்கு? இதுல என்ன சந்தேகம் வந்தனா? 2 கரங்கள் தான். கந்தனுக்கு 12 திருக்கரங்கள்னு கேள்விப்பட்டதே இல்லையா ஜனனி? ஓ, அப்படியா? நான் கேள்விப்பட்டதே இல்லையே வந்தனா. ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம். நீ இப்ப ஏன் 12 12ன்ட்டு மேலான கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க? 12 வச்சு என்னதான் சொல்ல வரப்ப? இப்படி நான் 12ன்னு அழுத்தி சொல்லும் போதே உனக்கு புரியலையா ஜனனி? இன்னைக்கு நம்ம அப்போரிவாளையம் மத்திய மேல்நிலை பள்ளியோட 12வது ஆண்டு விழா கோலாகலமா நடக்க போகுது. அதை பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். நீயும் ஆர்வமா இருப்பேன்னு நினைக்கிறேன். ஓ, அப்படியா? இன்னைக்கு நம்ம அப்போரிவாளையம் பள்ளியோட கலை நிகழ்ச்சிகள் தொடங்க போகுதா? ஓ, இதை பார்க்க நான் இன்னைக்கு ஆர்வமா இருக்கேன். பார்வையாளர்களும் ஆர்வமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சிக்கு போகலாமா? விருந்தினர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்று மாலை அப்பு அறிவாலயம் பள்ளியின் 12வது ஆண்டு விழா நடைபெற உள்ளது. இவ்விழாவிற்கு சிறப்புரையாற்ற இருக்கும் டாக்டர் அமர்நாத் முத்துகிருஷ்ணன், கால்நடை அறுவை சிகிச்சை நிபுணர், சேலம் அவர்களை இவ்விழாவிற்கு வருக வருக என்று அன்புடன் வரவேற்கிறேன். அவர் குளோனிங் ஷீப் என்னும் விஞ்ஞான கண்டுபிடிப்பில் இணைந்து வேலை செய்து சாதனை புரிந்துள்ளார் என்பதை இந்த இடத்தில் குறிப்பிடத்தக்கது. அவரை பற்றி அறிமுகத்தில் இன்னும் விரிவாக சொல்லப்படும். மற்றும் டாக்டர் விஷ்ணு பிரசன்னா, பல் மருத்துவர், சேலம் அவர்களையும் விழாவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். மற்றும் இங்கு வந்திருக்கும் கிஷோர் சுப்பிரமணியம் அவர்களையும், ஸ்வலைக் நிறுவனத்தின் தலைவர் திரு ராமா செல்லப்பன் ஐயா அவர்களையும், மற்றும் சான்றோர் பெற்றோர் அனைவரையும் அப்பு அறிவாலயம் பள்ளியின் ஆசிரியர்கள் சார்பாகவும் மாணவர்கள் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். நம் பள்ளியின் கல்வியின் முன்னேற்றமும் கல்வி சார்ந்த பிற முன்னேற்றங்களும் நம் ஆண்டறிக்கையில் சொல்லப்படும். அதை தொடர்ந்து குழந்தைகளின் விருது வழங்குதல் நிகழ்ச்சியும், சிறப்பு விருந்தினர்கள் உரையும், கடைசியாக குழந்தைகள் கலை நிகழ்ச்சியும் நடக்க உள்ளது. கண்டு கழிப்போம். நன்றி, வணக்கம். அமர்நாத் முத்துகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு மலர்மாலை அணிவித்து நம் பள்ளி கையேட்டினை வழங்கிட நம் பள்ளி தலைவர் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். நன்றி தேன்மலை. திரு நாராயணசாமி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். பள்ளி கையேட்டினை வழங்கிட நம் பள்ளி முதல்வர் அம்மா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தற்போது நிறைமொழியன் என்கிற மதன் பாலகிருஷ்ணன் என்ற மாணவர் தான் கைப்பட வரைந்த ஓவியத்தை நினைவு பரிசாக வழங்குகிறார்.
நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு சிறந்த முக்கியமான நாள். நமது கொடைமாட்சி அறக்கட்டளை 25வது ஆண்டு நிறைவை நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த நேரத்திலே அப்பு அறிவாளர் பள்ளியினுடைய ஆண்டு விழாவும் நடக்கிறது என்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்றைய சிறப்பு விருந்தினர்கள் ஒரு வித்தியாசமான வேற்றுமையில் ஒற்றுமை. எதனா வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னா, மருத்துவர் அமர்நாத் முத்துகிருஷ்ணன் அவர்கள், அடுத்தது மருத்துவர் விஷ்ணு பிரசன்னா அவர்கள், இரண்டு பேரும் மருத்துவர்கள், ஒற்றுமை. இரண்டு பேரும் நண்பர்கள், ஒற்றுமை. வேற்றுமை, இவர் விலங்குகளுக்கான மருத்துவர், அவர் பல்லுக்கான மருத்துவர். மாற்றி நம்ம போயிடக்கூடாது. அதனால் அப்படிப்பட்ட இரண்டு பேரை நம் பள்ளிக்கு இன்று அழைத்ததிலே நாங்கள் பெருமைப்படுகின்றோம். இப்பொழுது விஞ்ஞான வளர்ச்சியிலே முக்கியமாக இரண்டு போய்கொண்டிருக்கிறது. ஒன்று ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு பெருசாக போய்கொண்டிருக்கு, அது மேலே வந்திருக்குது. அடுத்தது இன்னொன்று வந்து குளோனி நாராயணசாமின்னு ஒருத்தர் இருக்குன்னா இன்னொரு நாராயணசாமியை உருவாக்குறது. அதே மாதிரி அந்த குளோனிங் எப்பவுமே எது செய்தாலும் முதல்ல நமக்கு செய்ய மாட்டாங்க, முதல்ல விலங்குகளுக்கு செய்வாங்க. அந்த மாதிரி விலங்குகளுக்கான குளோனிங்கை செய்து பார்த்தவர்கள், அது முதல்ல அவங்க எடுத்துக்கிட்டது ஆடு. 5 மருத்துவர்கள், உலக அளவே 5 மருத்துவர்கள். அந்த 5 மருத்துவர்களே இப்போ நம்ம மருத்துவர் அமர்நாத் முத்துகிருஷ்ணன் ஒருவர். தமிழ்நாட்டில் இன்னும் இந்தியா அளவில் விலங்குகள் பற்றி எதையாவது செய்யணும், ஆடு கோடுலேருந்து ஆரம்பித்து மேலே கரடி, புலி, ஏதாவது பிரச்சனை அப்படின்னு அரசாங்கம் நினச்சுன்னா இவங்க கூப்பிட்டுருவாங்க. அந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டு மட்டும் இல்லாமல் மற்ற இடங்களிலும் அவர் புகழ் ஓங்கி இருக்கிறது. தன்னுடைய இளங்கலையை வந்து நாமக்கல் கல்லூரியில் முடித்தார். முதுகலை படிப்பை எடின்பாராக் யூனிவர்சிட்டியில் முடித்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு விருந்தினர் பள்ளிக்கு வருகை பந்தில் அவரை உங்களிடையே அறிமுகப்படுத்துவதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதோட முக்கியமாக நம்ம சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர், அதுதான் ரொம்ப முக்கியமானது. அடுத்து விருந்தினர் பல் மருத்துவர் விஷ்ணு பிரசன்னா. எப்பவுமே இந்த மருத்துவர்கள்னால் கொஞ்சம் பணத்தில் குறியாக இருப்பாங்க, ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு. ஆனால் இவர் கொஞ்சம் வித்தியாசப்பட்டவர், சமூக ஆர்வலர். சமூகத்துக்காக ஏதாவது செய்யலாம். அதுவும் இவங்க 2 பேரும் சேர்ந்து, இன்னொருத்தர் அங்கே உட்காந்துருக்காங்க கிஷோர் அவர்கள் 3 பேரும் நண்பர்கள். சமூகத்துக்காக நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு 3 பேரும் சேர்ந்து அவர் முதல்ல நம்ம பள்ளிக்காக ஒரு சிறப்பு விருந்தினராக அழைத்திருந்தோம். இவர் 3 பேரும் நண்பர்கள், எதையாவது செய்ய வேண்டும் என்று எண்ணி எதையாவது செய்து கொண்டிருப்பவர்கள். இன்னொரு பள்ளி, நான் ஒரு மாணவர்களை வந்து ஒரு சுற்றுலாவுக்காக திபேத் பார்டர் அது கூட்டிகிட்டு போயிருந்தேன். அங்கே ஒரு பள்ளியை பார்வையுடன் போனோம். எங்களுக்கு அந்த மாதிரி பள்ளியை நான் பார்த்ததே இல்லை. ஒரு 10 மணி மாணவர்கள், அவங்க கையில் இருந்த நோட்டு புத்தகம்ல அது ஒரு பலகை. அந்த பலகையில் அவங்க எழுதணும். எதுக்கு இந்த தாவரத்திலிருந்து பிழிந்த அந்த இதை வச்சுக்கிட்டு ப்ரஷ் வச்சுக்கிட்டு எழுதுவாங்க. ABC, அவ்வளோதான். அது ஒரு மாதம் ஓடும். அப்புறம் அதை எப்படி அழிக்க முடியாது, அது செதுக்குவாங்க. செதுக்கி தள்ளிட்டு மறுபடியும் எழுதுவாங்க. அது மாதிரியான ஒரு இடம் வந்து நம்ம வடநாட்டில் மிக இதில் அந்த மாதிரியான இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவர் லடாக்ன்ற இடத்துல ஒரு பள்ளியை தத்தெடுத்து நடத்தி வந்திருக்கிறார். அவருடைய சமூக அக்கறையை நாம் புரிந்து கொள்ளலாம். இவ்வாறு சிறப்பு வாய்ந்த நம்ம சிறப்பு விருந்தினர்களை இந்த பள்ளி ஆண்டு விழாவுக்கு வரவழைத்ததுக்கும் அவர்களை உங்களிடையே அறிமுகப்படுத்துவதற்கும் பெருமை அடைகிறேன். நன்றி, வணக்கம்.
நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கும் தருணம் இது. பரிசு பெற்ற மாணவர்களின் பெயர் பட்டியலை வாசித்திட மேல்நிலை வளாக பொறுப்பாசிரியர் முருகன் அர்ஜுனன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். பரிசுகளை வழங்கிட நம் சிறப்பு விருந்தினர் திரு அமர்நாத் முத்துகிருஷ்ணன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். Next, I call upon Jasmira Sandramani of Tamil allocation on first place in English essay writing. Next, I call upon Darshana Palakrishnan of class 12. She got second prize in Tamil allocation. Next, I call upon Kannan Nagarachalam of class 12. He got third prize in Tamil allocation. Next, I call upon Abhinaya Raja of class 12. She got second in English essay writing and 100% attendance in 21-22. Next, I call upon Sushidharan Sangar of class 12. She got third prize in English essay writing. Next, I call upon Nandana Ravi of class 12. She got first prize in cookery competition. Next, I call upon Farkeen Raja of class 12. She got second prize in cookery competition. Next, I call upon Nenisa Sendil Kumar of class 12. She got third prize in cookery competition. Next, I call upon Manoj Madhivanan of class 12. She got second prize in quiz competition. Next, I call upon Arinita Arul Kumar of class 11. She got second prize in cookery competition and second prize in English elocution. Next, I call upon Anusobani Muthuswamy of class 11. She got third prize in Tamil elocution, second prize in English essay writing, and third prize in cookery competition, and also 100% attendance in 21-22. Next, I call upon Kavyasri Loganathan of class 11. She got first prize in Tamil elocution and first prize in English essay writing. Next, I call upon Sopika Rajamani of class 11. She got first prize in English elocution and third prize in English elocution. Next, I call upon Nandini Sankar. She got third prize in English elocution and also 100% attendance in academic year 21 and 22. Next, I call upon Sadhana Sivakumar of class 11. She got second prize in Tamil elocution and first prize in science quiz competition. Next, I call upon Danya Vijay Kumar of class 11. She got first prize in cookery competition. And finally, Sanmira of class 11. She got third prize in science quiz competition. Thank you. நன்றி. Thank you very much. இப்பொழுது ஆலை மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். திருமதி சிவபிரியா ராமகிருஷ்ணன் மற்றும் ஈஸ்வரி செங்கோடன் இவ்விரு ஆசிரியர்களின் சான்றிதழ்களை வழங்கிட நமது பள்ளி தலைவர் ஐயா மற்றும் சிறப்பு விருந்தினர் அவர்களை ஒன்றிணைந்து வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இடையூறுக்கு மன்னிக்கவும். இப்பொழுது அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கும் கார்த்திக் பாலசுப்ரமணியம், சுமதி பாலசுப்ரமணியம், ஆஸ்டன் மூவரையும் இப்பள்ளி விழாவிற்கு வருக வருக என்று வரவேற்கின்றேன். It's a pleasant surprise to have you here. I'm glad and we are happy to welcome you here for this event. சாதனை விருது 2021-22 ஆண்டிற்கான மாணவர்களை
10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் முதல் மதிப்பெண் பெற்றுத்தந்த பொறுப்பையும் அர்ப்பணிப்பையும் பாராட்டி அப்பறிவாலயம் அப்புத்தோட்டம் கொங்கனாபுரம் திருமதி சிவப்பிரியா ராமகிருஷ்ணன் MA B.Ed M.Phil அவர்களுக்கு கற்பித்தல் சாதனை விருதினை டிசம்பர் 22, 2022 அன்று நடைபெறும் கொடைமாட்சி வெள்ளி விழா விருதுகள் நிகழ்வில் பெருமையுடன் அங்கீகரித்து வழங்குகிறது. Thank you very much. Now I request ஒரு செகண்ட் பார்க்கணுமே. I request all the audience to encourage the students by giving them a big round of applause. Next, I welcome Preeti Madhyas of class 10. She receives 3 prizes. வீடியோ வந்துச்சு. Second prize in photography, first prize in English elocution, and first prize in Tamil essay writing. Congratulations, Preeti. I request Hema Varshini Kumaresan to be on the stage to receive prizes. She receives 3 prizes: English elocution 3rd prize, Tamil essay writing 3rd prize, and quiz 2nd prize. Mitra Kumar of class 10 receives 2 prizes: English elocution 2nd prize and cookery 3rd prize. Kaushika Saravanan of class 10 receives 2 3rd prizes: English elocution and in cookery. Deepni Pranita Leo Francis of class 10 receives 3rd prize for photography. Varshini Gopi of class 10 receives 2nd place for Varshini Gopi receives 2nd prize for Rangoli competition. Jeevaranjani Govindan receives 3rd prize for Rangoli. Dakshin Periyaswamy of class 10 receives 1st prize for cookery competition. Neha Sri Palanimalai receives 2nd prize for cookery competition. Nitin Vishnu Lakshmana Pandian of class 10 receives 1st prize in quiz. Jayalingeshwar Ganesan of class 10 receives 3rd prize for quiz. Vishwamurthy Sankara Narayanan of class 9 receives 2 prizes: 2nd prize in photography and 3rd prize in quiz. Naveen Kumar Tiruloga Chandar of class Sushant Krishnan Ilayaraja receives 1st prize for cookery 3rd prize for cookery competition. Akash Annamalai receives 3rd prize for cookery competition. Kaushika Ponnuvelu receives 1st prize for Tamil essay writing. Gopika Chinannan from class 9 receives 3rd prize for Tamil essay writing. Jagant Arul Murugan receives 1st prize for quiz competition. Darshan Kumaresan from class 8 receives 1st prize in English elocution. Ananya Shankar from class 8 receives 2nd prize in English elocution and mental math. Lakshita Madheswaran receives 3 prizes:
third prize in English elocution, first prize in singing solo, and third prize in Tirukkural recitation. Ruth Sophia Sendil Murugan receives second prize for singing. Joshika Ramesh receives third prize in singing competition. Madhimaran Balaji receives first prize in Wealth Out of Waste. Samriti Suresh receives second prize in Wealth Out of Waste and third prize in Mental Math. Madan Balakrishnan receives third prize in Wealth Out of Waste. Rakshita Sivakumaran receives first prize in paper craft. Pratish Muthusamy receives second prize in paper craft. Next, Varshan Ramesh receives third prize in paper craft. Dashwant Manimuthu receives two prizes, third prize in paper craft and first prize in Tirukkural recitation. Johanna Joshua from class 8 receives first prize in mental math. Anushka Karthikeyan receives third prize in mental math. Harshini Venkatachalam receives second prize. Harshini Venkatachalam receives second prize in Tirukkural recitation. Thank you, sir. Now I request our special guest, Thiru Chellappan Ayya, to come to the stage and felicitate our children. Savaris Pachiyappan receives two prizes, second prize in singing and third prize in English elocution. Savaris Pachiyappan is now receiving his certificates. Danyashri Dandapani receives second prize in Wealth Out of Waste and Tirukkural recitation third prize. Audience, please encourage the children by giving them encouragement by applause. Purvika Sivakumar receives three prizes, third prize in singing, first prize in Wealth Out of Waste and third prize in paper craft. Abhishek Saravanan receives first prize in English elocution. Vidya Lakshmi Vijay Sanjeevi receives second prize in English elocution. She is not. Kabilaya Sri Venugopal receives third prize in singing. Lakshita Mohan receives third prize in Wealth Out of Waste. Sanjeevana Govindan receives first prize in paper craft. Jeevan Pratik Kandasamy from class 7 receives second prize for paper craft. Nishant Karthikavel receives third prize in paper craft. Geertha Shivani Krishnaswamy receives first prize in mental math. Iniya Sri Alagusamy receives third prize in mental math. Dhanush Sendil Kumar receives first prize in Tirukkural recitation. Ananda Prakash Murugan receives second prize in Tirukkural recitation.
Nitish Kumar is on the stage. He receives 4 prizes. Second prize in English equation, first prize in wealth out of waste, first prize in paper craft, and third prize in Tirukkural recitation. This child is from 6th standard. Thank you, sir. I request our special invitee, Thiru Kupusamy Ayya, to come to the stage and facilitate our children by issuing their certificates and compliments. Of class 6 receives 4 prizes. Third prize in English equation, second prize in singing, second prize in paper craft, and third prize in mental math. Kupusamy Ayya will be issuing the certificates to the children. Shamiksa Arun Kumar is on the stage. Receives 2 prizes, third prize in wealth out of waste and third prize in Tirukkural recitation. Vishnu Balaji Radhakrishnan receives first prize in English equation. Indu Chinraj from class 6 receives first prize in English equation. Jashwana Sri Nagarajan receives third prize in English equation. Yalini Selvam from class 6 receives first prize in singing. Kavya Sri Bhupati from class 6 receives second prize for wealth out of waste. Rishant Manimuthu receives 2 prizes. One is wealth out of waste, third prize, and he receives 100% attendance for the last academic. Very glad to have you on the stage. We request Thiru Karthik Balasubramaniam Ayya to felicitate our children with their certificates and medal. Thank you, Ayya. Now I'm glad to announce the prizes for junior school campus children. Now I request Ilamugil Muthusamy of junior KG. She won second place in Tamil Kadai Kurudal Poti and second place in Padam Paarthu Pesudal. Haran Vaibhav Varadarajan. She won second place in Tamil Kadai Kurudal Poti and he won first place in memory recalling activity. Adira Karthik. She won third place in Tamil Kadai Kurudal Poti. Biha Gautam. She won first place in English rhyme recitation and first place in fancy dress. Srinika Ramesh. She won second place in English rhyme recitation. Divisha Shankar. She won third place in English rhyme recitation and first place in Tamil Padalopu Vittal Poti. Pratisha Jagadishan. She won second place in Tamil Padalopu Vittal Poti. Mahil Mitran Vijay. She won third place in Tamil Padalopu Vittal Poti. Nitin Karthi. She won first place in Padam Paarthu Pesudal. Shana Jafar Jarif. She won second place in fancy dress. Mitran Yuvaraj. She won third place in fancy dress. Danvi Selvaraj. She won third place in fancy dress. Kamali Saravanan. She won first place in coloring activity.
Thank you, Aya. Now I request Ashton to distribute the prizes for our children. Kamali Saravanan, she won coloring activity. She won first place in coloring activity. Hemagant Kailash Satish, she won second place in coloring activity. Daksha Suresh, she won third place in coloring activity and first place in clay modeling. Anish Naveen, she won second place in memory recalling activity. Ankita Mani Sivakumar, she won third place in memory recalling activity and second place in clay modeling. Danavi Sri Sridhar, she won third place in clay modeling. Akshaya Allegation, she won first place in creative corner. Kritik Jeeva Kalaiselvan, she won second place in creative corner and third place in puzzle solving. Daswin Saktivel, she won third place in creative corner. Prithvik Chinathambi, she won first place in dance. Anvikashini Prabhu, she won second place in dance. Vidulan Srinath Murugan, she won second place in puzzle solving. Devasena Suresh, she won first place in storytelling in English. Thank you, Ashton. Now I request Sumati Balasubramaniam to honor our children. Iniya Sai Kumaran Veeramani, he won second place in storytelling in English. Varshit Raja, she won third place in storytelling in English. Harshavardhani Kannan, she won first place in Tamil Kadai Kurudal Poti. Sri Hanish Prabhakaran, he won second place in Tamil Kadai Kurudal Poti. Parthiba Sivalingam, he won third place in Tamil Kadai Kurudal Poti. Sugandhan Shaktivel, he won first place in English rhyme recitation and second place in fancy dress. Karthik Gahan Arul Kumar, he won second place in English rhyme recitation. Varun Periyannan, he won third place in English rhyme recitation, second place in clay modeling, first place in dance. Vanavi Karthik, she won third place in English rhyme recitation, first place in Tamil Padal Opivithal Poti, Tamil Padal Opivithal Poti, first place. Sandana Sri Guruchandran, she won second place in Tamil Padal Opivithal Poti
and third prize in dance. Ananya Murugan, she won third place in Tamil Padal Opuvithal Poti and second place in Creative Corner. Thenamudan Rajendran, he won first place in Thirukural Opuvithal and first place in Padam Paathu Pesudal and also first place in memory recalling activity. Deni Kruba Jaihar Abraham, she won second place in Thirukural Opuvithal. Rohit Vishnu Anbalagan, he won third place in Thirukural Opuvithal. Tanish Vaibhav Ashok Kumar, he won third place in Padam Paathu Pesudal and third place in clay modeling. Paviksha Vijay Kumar, she won first place in fancy dress. Idalini Vijayakumar, she won third place in fancy dress. Niharika Kauzik, she won first place in coloring activity and third place in memory recalling activity. Ananya Devanand, she won second place in coloring activity, first place in creative corner, second place in memory recalling activity. Sarnita Sri Arun, she won third place in coloring activity. Idalya Saravanan, she won first place in clay modeling. Tamil Moliyan Venkatachalam, he won third place in creative corner. Idalya Saravanan, she won first place in clay modeling. Tamil Moliyan Venkatachalam, he won third place in creative corner. Saran Karthik Selvaraj, he won second place in dance. Thank you, Sumati Amma. Next, I request our Chandramani Ayya to honor our children. First place in Thirukuralum Vilakkamum. Adityanath Navakumar, he won second place in storytelling in English and also he won second place in singing. Adi Sivan Saravanan, he won third place in storytelling in English and also third place in Padam Paathu Kadai Uruvakudal. Vivin Arul, he won first place in Tamil Kadai Kurudal Poti and also first place in handwriting in Tamil and English. Mahilini Muthusamy, she won second place in Tamil Kadai Kurudal Poti and also first place in Padam Paathu Kadai Kurudal and also second place in singing. Redani Raja, she won third place in Tamil Kadai Kurudal Poti, second place in mono acting and first place in object talk in English. Ovia Gokul, she won third place in Kadai Kurudal Poti and also third place in drawing and coloring. Arnesh Ramesh, he won second place in Padam Paathu Kadai Uruvakudal. Suranjan Srinath Murugan, he won first place in quiz and also second place in dance. Sarnita Sri Dinesh Balaji, she won
second place in quiz. Kanish Ramakrishnan, he won third place in quiz. Prajina Arulmani, she won first place in mono acting, first place in Thirukuralum Vilakkamum, and also third place in handwriting in Tamil and English. Meharisha Tangadurai, she won second place in Thirukuralum Vilakkamum, first place in drawing and coloring, and also first place in dance. Yashwan Naveen Gupta, he won second place in object talk in English and also first place in singing. Lalit Ritwa Prabhakaran, he won second place in object talk in English. Harish Shanmugam, he won third place in object talk in English. Hashmika Karthikeyan, she won first place in fancy dress, first place in dance, and also third place in handwriting in Tamil and English. Yakshita Karthikeyan, Mahima Pandit Selvam, she won second place in drawing and coloring and second place in handwriting in Tamil and English. Lina Shri Dhanasekar, she won second place in dance and first place in yoga competition. Harshita Ravikumar, she won third place in dance. Vigneshwari Radha Sridhar, she won second place in yoga competition. Subhikshan Dhanapal, he won third place in yoga competition. Adesh Kumar, he won third place in yoga competition. Thank you, Ayya. Now I request Bhagyam Amma to hand. Danishka Satish Kumar, Varun Nandakumar, he won 4 prizes, first place in storytelling in English, first place in mono acting, first place in English elocution, and third place in yoga competition. Danishka Satish Kumar, she won second place in storytelling in English, third place in drawing and coloring, second place in handwriting in Tamil and English. Rahav Raja, Hem Jayant Ashok Ram, he won third place in Tamil Kadai Kurudal Poti, first place in English elocution. Ajay Raj Venkat Raman, he won first place in Padam Parthu Kadai Uruvakudal. Lekisha Arulkumar, she won second place in dance and second place in Padam Parthu Kadai Uruvakudal. Hanisha Praveen, she won third place in Padam Parthu Kadai Uruvakudal. Navashri Ravi, she won third place in Padam Parthu Kadai Uruvakudal and third place in quiz. Yalini Saktivel, she won first place in quiz, first place in dance and second place in singing. Sudarshan Jagadishwaran, he won second place in quiz. Shashmita Vinod Kumar, she won third place in quiz and second place in yoga competition. battery. Hollywood வந்தா இது ஆஃப் ஆயிருக்கும்.
மூவ் பண்ணுறது. Ivan Muthusamy, he won first place in mono acting and second place in English elocution and also first place in Thirukuralum Vilakkamum. Vibhu Aditya Kailas Kalai Selvan, he won second place in Thirukuralum Vilakkamum and third place in English elocution. ஆன்ல இருக்கா ஆஃப்ல இருக்கா? நான் ஃப்ரேம் நான் Diksha Prabhu, she won second place in English elocution and first place in fancy dress. Redurshana Sri Rangaraj, she won second place in fancy dress, first place in handwriting, Tamil and English. Dhanamitran Manigandan, he won third place in fancy dress. Sashwin Akash, he won third place in fancy dress. Janaswini Suresh Kumar, she won first place in drawing and coloring. Bavadarani Isikimuthu, she won second place in drawing and coloring and also third place in singing. Kamanika Shanmuhave, she won third place in handwriting in Tamil and English. Fershi Elmina, she won second place in dance. Neha Rahavendra, she won third place in dance. Tanvi Gavaskar, she won first place in singing and first place in dance. Sivasudan Sivaramakrishnan, he won third place in singing. Praveen Kumar Selvam, Dhanumitran Kumaresan, Dhanumitran Varshan Tambidurai, he won first place in yoga competition. Dashwin Sivakumaran, he won third place in yoga competition. Dhanumitran Kumaresan, he won third place in dance. Thank you, Amma. Congratulations, children. Now I request நன்றி அம்மா. ஆகிய போட்டியில் 2ஆம் இடமும் 3ஆம் இடமும் பெறுகிறார். ஜெபின் ஜெகத் திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியில் 2ஆம் இடம் பெறுகிறார். மௌனிஸ் பிரகாஷ் அழகான கையெழுத்து, ஆங்கில கையெழுத்து மற்றும் நடன போட்டியில் 2ஆம் இடம் பெறுகிறார். கதிரவன் கார்த்திகேயன் தமிழ் கையெழுத்து போட்டியில் முதலிடம் பெறுகிறார். அடுத்ததாக நைனிதா மணிகண்டன், இவரை பற்றி ஒரு முக்கியமான தகவலும் சொல்லணும். திருக்குறள்ல வந்துட்டு 2 நிமிடத்துல 34 வினாடிகள்ல 50 திருக்குறளை ஒப்புவித்து கலாம் சாதனை புத்தகத்துல இடம்பெற்றிருக்காரு. நேரமாகும் நினைக்கிறேன். கதை கூறுதல் போட்டி, திருக்குறள் ஒப்புவித்தல் ஆகியவற்றில் முதலிடம், பாட்டு போட்டி, நடனம், ஆங்கில பேச்சு போட்டி, மனக்கணக்கு ஆகியவற்றில் முதலிடம் பெறுகிறார். அடுத்ததாக ரக்ஷிதா இருளப்பன் கைவினை பொருட்கள் 2ஆம் இடம் பெறுகிறார். ரித்தேஷ் செல்வம் பிரித்திகா சக்திவேல் தமிழ் கையெழுத்து போட்டியில் 3ஆம் இடம். மித்திலேஷ் ரமேஷ் வினாடி வினா போட்டியில் முதலிடம் பெறுகிறார். அடுத்ததாக ஸ்ரீனிகா ஜெகதீசன் நடன போட்டி, பாட்டு போட்டி, ஆங்கிலம் கதை கூறுதல், ஓவிய போட்டி, கைவினை பொருட்கள், வினாடி வினா ஆகியவற்றில் முதலிடம் 2ஆம் இடம் பெறுகிறார். சுபஜித் தனபால் ஆங்கில பேச்சு போட்டி, மாறுவேட போட்டி, கதை கூறுதல், நடனத்தில் முதலிடம் பெறுகிறார்.
ஸ்ரீனிகா வரதராஜன் தமிழ் கையெழுத்து போட்டியில் 2ஆம் இடம் பெறுகிறார். ஸ்னேகா அருள் ஓவிய போட்டியில் 3ஆம் இடம் பெறுகிறார். யாசிகா செல்வராஜ் கதை கூறுதல் மற்றும் ஆங்கில பேச்சு போட்டியில் 2ஆம் இடம் பெறுகிறார். மித்ராசினி கதை கூறுதல் முதலிடம், மாறுவேட போட்டியில் முதலிடம், நடன போட்டியில் 3ஆம் இடம் பெறுகிறார். இலக்கியா குணசேகர் மாறுவேட போட்டியில் 2ஆம் இடம், கையெழுத்து போட்டியில் 3ஆம் இடம் பெறுகிறார். தன்யாஸ்ரீ முருகன் கதை கூறுதல் போட்டியில் 2ஆம் இடம் பெறுகிறார். தனிஷ் ஆதித்யா செல்வராஜன் வினாடி வினா போட்டியில் முதலிடம், ஓவிய போட்டியில் முதலிடம் பெறுகிறார். நன்றி ஐயா, பரிசு வழங்கமைக்கு நன்றி ஐயா. அடுத்ததாக பரிசினை வழங்க பள்ளியின் முதல்வர் அம்மாவை அன்புடன் அழைக்கிறோம். ஜோஸ்னி ராஜேந்திரன் ஆங்கில பேச்சு போட்டியில் முதலிடம், கைவினை பொருட்களில் 2ஆம் இடம், நடன போட்டியில் 2ஆம் இடம், மாறுவேட போட்டியில் 3ஆம் இடம் பரிசுகளை பெறுகிறார். கிருத்திவிகன் சிவசண்முகம் திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியில் 2ஆம் இடம் பெறுகிறார். கனிஷ்கா சங்கர நாராயணன் மனக்கணக்கில் 3ஆம் இடம் பெறுகிறார். பிரகல்யா சண்முகம் நடன போட்டியில் முதலிடம் பெறுகிறார். மிபியா ராஜா திருக்குறள் ஒப்புவித்தல் முதலிடம், பாட்டு போட்டியில் 2ஆம் இடம், ஆங்கில கதை கூறுதலில் 2ஆம் இடம் பெறுகிறார். மேகமல ராசோ கைவினை பொருட்கள் செய்தலில் முதலிடம் பெறுகிறார். ஓவியா ஸ்ரீ ரவி தமிழ் கையெழுத்து போட்டியில் முதலிடம், கைவினை பொருட்கள் செய்தலில் 3ஆம் இடம் பெறுகிறார். பவன்யா சரவணன் மனக்கணக்கில் 2ஆம் இடம், ஓவிய போட்டியில் 2ஆம் இடம் பெறுகிறார். அனைவரும் குழந்தைகளை உற்சாகப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ரிஷிகா ஜொஹானா பாட்டு போட்டியில் முதலிடம், ஆங்கில கதை கூறுதலில் 3ஆம் இடம் பெறுகிறார். பிரத்யூம் ஜெயக்குமார் பாட்டு போட்டியில் 3ஆம் இடம், திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியில் 3ஆம் இடம் பெறுகிறார். சபேஷ் முருகேசன் கதை கூறுதலில் 3ஆம் இடம் பெறுகிறார். சன்மிகா வெங்கடேசன் தமிழ் கையெழுத்து போட்டியில் 2ஆம் இடம் பெறுகிறார். ஸ்ரீதன்யா மணிகண்டன் வினாடி வினா போட்டியில் முதலிடமும், ஆங்கில கையெழுத்து போட்டியில் 3ஆம் இடமும் பெறுகிறார். சித்தார்த் பெரியசாமி மனக்கணக்கில் முதலிடம் பெறுகிறார். சந்தீப் ரோசன் மோகன் ஆங்கில கையெழுத்து போட்டியில் 2ஆம் இடம் பெறுகிறார். வன்சிகா ஸ்ரீ கனகராஜ் ஆங்கில கதை கூறுதல் முதலிடம் பெறுகிறார். பரிசினை வழங்கியமைக்கு நன்றி அம்மா. அடுத்ததாக பரிசினை வழங்க நிர்வாக இயக்குனர் ஐயாவை அன்புடன் அழைக்கிறோம். கதை கூறுதலில் 2ஆம் இடம், ஆங்கில பேச்சு போட்டியில் 3ஆம் இடம் பெறுகிறார். அஸ்விகா அசோக்குமார் நடன போட்டியில் 2ஆம் இடம், தமிழ் கதை கூறுதலில் 3ஆம் இடம், மாறுவேட போட்டியில் 3ஆம் இடம் பெறுகிறார். அக்ஷிதா கௌசிக் ஆங்கில கதைக்குறள் முதலிடம், ஆங்கில பேச்சு போட்டியில் முதலிடம், திருக்குறள் ஒப்புவித்தலில் முதலிடம், ஓவிய போட்டியில் 3ஆம் இடம் பெறுகிறார். அஞ்சலி அருள் ஆங்கில கையெழுத்து போட்டியில் 2ஆம் இடம் பெறுகிறார். தர்ஷனாமூர்த்தி நடன போட்டியில் முதலிடம், ஓவியம் மற்றும் கதை கூறுதலில் 3ஆம் இடம் பெறுகிறார். தீக்ஷா சங்கர் ஆங்கில கையெழுத்து போட்டியில் முதலிடம் பெறுகிறார். இளமுகில் சுந்தரமூர்த்தி ஓவிய போட்டியில் முதலிடம் பெறுகிறார்.
கார்த்திகேயன் மனக்கணக்கில் 3ஆம் இடம் பெறுகிறார். கார்த்தி சிவானந்த் சரவணன் கைவினை பொருட்கள் செய்தலில் 3ஆம் இடம் பெறுகிறார். ரித்திக் ராமசாமி கைவினை பொருட்கள் செய்தலில் ஆங்கில பேச்சு போட்டி, மாறுவிட போட்டி ஆகிய அனைத்திலும் 2ஆம் இடம் பெறுகிறார். ரேச்சல் ஜெனிஃபர் செந்தில் முருகன் ஆங்கில கதை கூறுதல் போட்டியில் 2ஆம் இடம் பெறுகிறார். சாஜித் பிரபு பிரகாஷ் நடன போட்டியில் 3ஆம் இடம் பெறுகிறார். சஷன் செல்வா செல்வராஜ் மனக்கணக்கில் முதலிடம் பெறுகிறார். ஸ்ரீனிகா நாகராஜன் தமிழ் கையெழுத்து போட்டி, வினாடி வினா ஆகிய 2லும் முதலிடமும், பாட்டு போட்டியில் 3ஆம் இடமும் பெறுகிறார். சச்சின் ரவிசங்கர் வினாடி வினா போட்டியில் முதலிடம் பெறுகிறார். வர்ஷன் வெங்கடேஷ் கைவினை பொருட்கள் செய்தலில் முதலிடம் பெறுகிறார். ஜோமர் சேவியோ சேவியர் ஓவிய போட்டியில் 2ஆம் இடம் பெறுகிறார். நன்றி ஐயா. என் பேர் டாக்டர் அமர்நாத். நான் ஒரு ஹெஸ்டேஷனோட தான் இங்கே வந்துட்டு இருந்தேன். நான் எனக்கு இதெல்லாம் பண்ணி பழக்கம் இல்லை, வேண்டாம் வேணான்னு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொன்னேன், கேட்கல, கடைசியில் மாட்டி விட்டாங்க. இப்போ லோக்கலாகவே இருக்கட்டுமே, ரொம்ப பெருசாக நம்ம அஃபிஷியலாக பண்ண வேணாம், ஏன்னா எனக்கு அஃபிஷியலாக பேசியும் பழக்கம் இல்லை வச்சுங்களா. இங்கே வந்த பிறகு ஃபஸ்ட்டு நான் வியந்தது வந்து இந்த ஒரு பொருளுங்க. எவ்வளவோ இடத்துக்கு நம்ம எங்கெங்கேயோ போயிருக்கோம், சால்வை கொடுப்பாங்க, அது கொடுப்பாங்க, இது கொடுப்பாங்க. ஒரு மாணவியோட கிட்டத்தட்ட 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ 4 மணி நேரமோ உழைப்பு, இதற்கு உண்மையாக நம்ம அருகதையா என்னன்னு நம்ம தெரியல. இதை கொடுத்துருக்கிறது வந்து அந்த பிள்ளை கொடுக்கும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டு இதை வரைஞ்சிருக்கும். இது மட்டும் இல்லை, ஐ வாண்ட் டு தேங்க் திஸ் வாட் யூ சே, இந்த அறக்கட்டளையாக இருக்கட்டும், இந்த அறக்கட்டளையில் இருக்கலாம். இட் வாஸ் மெட்டிகுலஸ்லி பிளான்ட். நானே வருத்தப்படுறேன், இன்னொரு 30 வருஷம் கழிச்சு பிறந்திருக்கலாமோ, இந்த மாதிரி ஸ்கூலில் படிச்சிருக்கலாமேன்னு. நாங்கள் படித்தப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் போவோம், ஒரு ரன்னிங் ரேஸில் ஜெயிப்போம், இல்லை ஒரு ஆர்ட் காம்படிஷனில் ஜெயிப்போம். அம்மா நான் டிராயிங் வரைஞ்சேன், இதில் வரைஞ்சேன், 1 மெடல் 1.5 மெடல் அவ்வளோதான், மேக்ஸிமம் 1 தான் வாங்குவோம் ஸ்கூல் டேஸில். ஆனால் இங்கே பார்த்தா வாண்டுலேருந்து சிண்டிலேருந்து எல்லாருமே 2 ஒன்று கேட்டால் குக்கரி, இன்னொன்று கேட்டால் ஃபோட்டோகிராஃபி, ரங்கோலி, குவிஸ்ஸு, இதில் ப்ரொடக்ஷன் ஃப்ரம் த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். இதெல்லாம் இந்த வயசில் அந்த 4வது படிக்கிறதுல ப்ரொடக்ஷன் இல்லை வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் என்ன பண்ணும், எவ்வளோ இம்பாக்ட் பண்ணுறாங்க. இது வந்து அவங்களாம் நடத்தாதுங்க, இட்ஸ் அ டீம். இந்த டீம், ஸ்கூல் டீம், டீச்சர்ஸ், அண்ட் தே ஹேவ் டன் அ மெட்டிகுலஸ் பிளானிங் டு கைட் த சில்ட்ரன்ஸ் இன் டிஃப்ரெண்ட் வே ஆஃப் ஆஸ்பெக்டிவ் திங்ஸ். ரொம்ப 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 அழகாக பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் கையில் 4 புக்கு 5 புக்கு கிஃப்டாக வாங்கும்போது சத்தியமாக எனக்கே வருத்தமாக இருக்குது. இன்னொரு 40 வருஷம் கழிச்சு பிறந்து 30 வருஷம் கழிச்சு இந்த ஸ்கூலில் படிச்சிருக்கலாமே அப்படின்னு இப்போ தான் டாக்டர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம், தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு. எனக்கு ஆக்சுவலாக இங்கே கொடுத்த டாபிக்குங்க இயற்கை சார்ந்த உணவகங்கள் எப்படி நம்ம மாறுறோம், வாட் இஸ் ஆயுர்வேதிக் அண்ட் சித்தா, இதுலேருந்து நம்ம எப்படி வருது அப்படின்னு தான் பேச சொன்னாங்க. பட் இங்கே இவங்க பண்ணியிருக்க மெட்டிகுலஸ் பிளானிங்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆல்ரெடி தே ஹேவ் டன். They have introduced the students into all class of varied multitasking activities. ஆச்சுங்களா, இதில் நம்ம ஒன்றும் சொல்ல தேவை. நம்ம தாய்மார்களுக்கு பேரண்ட்ஸுக்கு என்ன சொல்லணும்னா, இவங்க கேட்டது வந்து உணவு முறையில் இயற்கை முறையிலேருந்து மாற்றும் போது அது நம்மளுக்கு எவ்வளோ உடம்பு இதாகுதுன்னு தான் கேட்டால் கண்டிப்பாக ஆகுதுங்க. ஏன்னா நாம் பண்ணது வந்து டிஎன்ஏ ரிசர்ச் எல்லாம் சொல்லலாம், பட் ஸ்டில் அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்தாலும் இன்னைக்கு நம்ம திங்கும் ஒவ்வொரு உணவுப் பொருட்களாக இருக்கட்டும், அது காலிஃப்ளவர்லேருந்து கொத்தமல்லியாக இருக்கட்டும், ஒவ்வொன்றுக்கும் டிஎன்ஏ இருக்குங்க, ஆர்என்ஏ இருக்குங்க. வாட் எவர் நீங்கள் திங்கிறீங்களோ அது உங்கள் உடம்புல போய் டைஜஸ்ட் ஆகி அது உங்களோட மரபணுக்களை ஸ்லோவாக தாங்க கலக்கும். அதனால நம்ம பாரம்பரிய உணவை, அதாவது உங்களுக்கே தெரியும் பாரம்பரிய உணவுகள் எத்தனையோ இருக்குது, அதை மட்டும் மறந்துடாதீங்க. அதை மேக்சிமம் எவ்வளோ சாப்பிட முடியுமோ சாப்பிடுங்க. அதுக்காக இன்னைக்கு நியூ வேர்ல்டு உலகமான பீஸா, லொசுக்கு, பாஸ்தா கீஸ்தாலாம் வேணாம்னு சொன்ன குழந்தைங்க வருத்தப்படுவாங்க, இல்லைன்னா நான் சொல்லலை. பட் அதை 5% 10% வச்சுக்கோங்க, அது ரொம்ப அதிகம் வேண்டாம். அது இருக்குதுன்னு, அதை களவும் கற்று மரன்னு சொன்ன மாதிரி அது இருக்குதுங்கிறத கொஞ்சம் ஒரு நாக்கில் டேஸ்ட் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. இதை தான் மெயினாக சொல்லணும். ரொம்ப நான் ஜெனட்டிக்கில் பேசினா சில பேர் பேரண்ட்ஸுக்கு புரியாமல் போயிடும், சில பேருக்கு இது ரொம்ப போரிங்காகவும் இருக்கும் ஆச்சுங்களா.
நம்ம இன்னும் சாப்பிடும், நம்ம பழங்காலத்தில் சாப்பிட்டு அந்த வத்த குழம்பு சாப்பிடணுங்க. அதில் எவ்வளவோ டிவார்மிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குங்க. அது இன்னைக்கு எத்தனை பேர் உங்கள் வீட்டில் வத்த குழம்பு, சுண்டக்காய் வத்த குழம்பு வைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. எத்தனை பேர் வைக்கிறீங்க சுண்டக்காய் வத்த குழம்பு? பேரண்ட்ஸ் கை தூக்குங்க. நடு ரோல யாருமே தூக்கலப்பா. ஓகே. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு உணவுப் பொருட்கள் இருந்திருக்குதுங்க. நம்ம சிறுதானியங்கள் சாப்பிடணும் சவுத்தில் ஆச்சுங்களா. இதே நார்த்தில் வந்து அவங்க வந்து என்ன சாப்பிடுவாங்கன்னா எதுனாலும் பட்டர், பன்னீர், சீஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இன்னைக்கு நம்ம சொல்கிற காஷ்மீர், பஞ்சாப்ல வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் யாருமே பன்னீர் சாப்பிட்டது இல்லைங்க. சீஸ் எல்லாம் அந்த காலத்தில் இருந்தது கிடையாதுங்க. நம்மளுக்கு வந்து வெண்ணெயும் நெய்யும் மட்டும்தாங்க. ஏன்னா இங்கே உஷ்ணம், அங்கே குளிர். குளிருங்கும் போது இன்னும் ஸ்டாண்டர்ட் என்ன சொல்கிறது, இன்னைக்கு சக்கரை வியாதிக்காரங்களுக்கு சொல்கிறாங்கல்ல சஸ்டெயின் ரிலீஸ்டு கிளைக்கஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு, கிளைகோசிஸ் இண்டெக்ஸ், அது மாதிரி சஸ்டெயின் ரிலீஸ்டு ப்ரோட்டீன் இண்டெக்ஸ் வேணும். அந்த ப்ரோட்டீன் இண்டெக்ஸ் இருந்தால் தான் அவங்க உடம்புல அது பேர்ன் ஆக உடம்பை ஹீட்டாக வச்சுக்க முடியும். இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் தான், ரொம்ப போர் அடிக்க மாட்டேன். நானே என் ஃபேமிலி என் ஒய்ஃபோட 2007 we were driving from here to ஜம்மு காஷ்மீர். காரில் போயிட்டோம். ஏன்னா யூஸ்வலாக நான் அந்த ட்ரெயினிங்லாம் என் ஃபேமிலிக்கு நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா அவங்க போனோன்னே மசாலா தோசை வாங்கி தரீங்களா, இட்லி வாங்கி தரீங்களா, வடை வாங்கி தரீங்களான்னு கேட்பாங்க. அந்த லோக்கல் ஃபுட்டை சாப்பிட மாட்டாங்க. ஸோ காரில் போகிறப்ப நீங்கள் இங்கேருந்து கர்நாடகா போனோடனே ஒரு இனிச்ச புளிச்ச குழம்பு சாப்பிட்ணும். நம்மளை போல் காரசாரமாக தமிழ்நாட்டில் மாதிரி சாப்பிடுவாங்க. எல்லாத்துலேயும் சர்க்கரை போடுவாங்க. சாம்பாரில் சர்க்கரையாக இருக்கும். கர்நாடகாவில் சாப்பிட்ருக்கீங்களா? அது ஒவ்வொரு உணவுப் பொருட்கள் அங்கங்கே சுச்சுவேஷனுக்கு மாறும். சிம்லாவில், டார்ஜிலிங்கில் நானும் என் ஒய்ஃப் இருக்கோம். அவர் காலையில் ரொம்ப குளிருதுங்க, நான் பட்டுப்புடவை கட்டிக்கிறேன்னு பட்டுப்புடவை கட்டி அதுக்கு மேலே ஸ்வெட்டரை போட்டு அதுக்கு மேலே 2 சால்வை போட்டு வந்தால் இங்கே ஏதாவது தமிழ் ஃபுட்டு கிடைக்குமா? 18 நாள் ஆச்சு. ரசம் சாப்பிட்டு கண்ணில் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு இட்லி கிடைக்குமா, ஒரு தோசை கிடைக்குமான்னு. இல்லைப்பா, இந்த காலத்தில் இந்த ஊரில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சுண்டை காய்ச்சினா எருமாட்டு பாலுங்க இவ்வளோ பெரிய டம்ளரில் ஆச்சுங்களா. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு அதோடு சேர்த்து இந்த ஜிலாபின்வாங்க, ஆரஞ்சு கலரில் இனிப்பாக ஒன்று இருக்கும். அதை சுடங்க. அது ஒரு 150 கிராமு. இது ஒரு பால். இதுதான்ப்பா இங்கே பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டு தான் பார்க்கலாமே அப்படின்னா. இல்லைங்க, இதில் போய் என்னங்க காலைல சாப்பிட முடியும்? நம்மளாம் இட்லி வக்கனையாக சாப்பிட்டவங்க. ஒரு இட்லிக்கு 10 பொருள் போட்டு சட்னி அரைச்சி சாப்பிட்டவங்க. அங்கே அவங்களுக்கு இது பிடிக்கல. பரவாயில்ல சாப்பிடுன்னு சொன்னேன். யூ டோன்ட் பிலீவ், அதை சாப்பிட்ட பிறகு 10 மினிட்ஸில் எங்களுக்கு எல்லாத்துக்கும் வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஸ்வெட்டரை கழட்டிட்டோம், மேலே போட்டிருந்த ஷால்வையை தூக்கிட்டோம். பிகாஸ் அந்த கொழுப்பு வயிற்றுக்குள்ளே போனோன்னே எரியிறப்ப அந்த உஷ்ண நிலைக்கு நம்ம உடம்பு மாறுது. ஸோ உணவில் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஸோ எங்கேயோ இருந்து லண்டன்லேருந்து அமெரிக்காலேருந்து வந்த பிஸா நம்மளுக்கு ஒத்து வந்தது கிடையாது. வேணான்னா சொல்லலை நான். பட் ஹேவ் இட் இன் அ லிட்டில் குவான்டிட்டி. ஃபார் யுவர் ஹெல்த்தினஸ் யூ ஹேவ் டு கோ அலாங் வித் யுவர் என்வாயர்மெண்டல் ஃபுட். அதாவது விஷியஸ் சர்க்கிள்னு சொல்லுவாங்க நாங்கள் சயின்டிஃபிக்கில். இப்போ க்ளோனிங் சார் கூட சொன்னார், என்னை போலே இன்னொருத்தரை உருவாக்கிடலான்னு. சத்தியமாக அமர்நாத் போல் இன்னொரு அமர்நாத்தை உருவாக்கலாம் க்ளோனிங்கில், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அது என்ன மாதிரி அவன் இருக்க மாட்டான் ஆச்சுங்களா. இன்னொரு அமர்நாத்னு சொல்லி நான் விஷ்ணு சாரை தான் காட்டணும். அது அமர்நாத் பாருங்க. இல்லைங்க, நீங்கள் வேற அவர் வேற. ஜெனட்டிக்கலாக அவரோட சீக்வன்ஸும் என் சீக்வன்ஸும் ஒன்றா தான் இருக்குமே தவிர உருவ மாற்றங்கள் நிறைய வரும். ஏன்னா அந்த விஷியஸ் சர்க்கிள், ஒரு ஜீன், ஒரு என்வாயர்மெண்ட், ஒரு ஃபுட்டு, இந்த 3 தான் விஷியஸ் ட்ரையாங்கிள். இந்த 3 விஷியஸ் ட்ரையாங்கிளும் கரெக்டாக இருந்தால் தான் அவரை போலேயே இன்னொருத்தரை உருவாக்க முடியும். இப்போ திருப்பி நம்ம ஹிட்லரை உருவாக்கலாம்னு நினச்சா அவர் ஜெனட்டிக்கை தான் உருவாக்க முடியும். We cannot create the Hitler's environment. We cannot create Hitler's food what he had in a old period of 1910 and 1920. அவர் என்ன சாப்பிட்டாருன்னு யாருக்கு தெரியும்? திரும்பி எல்லாம் கொண்டு வர முடியாது. ஸோ இதை நான் இங்கே சொல்கிறேன்னா, உணவோட மகத்துவம் என்னதான் மரபணுக்கள் இருந்தாலும் மரபணுக்களை நீ ரெப்ளிகேட் பண்ண முடியும். பட் யூ கேன் நாட் ரெப்ளிகேட் த ஃபுட் விச் யுவர் கிராண்ட் ஃபாதர் ஹேஸ் ஹேட். அதே மாதிரி அதனால அந்த உணவை நீங்கள் மறந்துடாதீங்க. இவங்க ஆயுர்வேதிக்கை பேசிட்டு உணவை சொல்லுன்னு சொன்னாங்க. அது ரொம்ப போர் அடிக்கும். நான் சயின்டிஃபிக்காக வந்து உணவை இப்படி சொல்லிட்டேன். உணவையும் என்வாயர்மெண்ட்டையும் மறக்காதீங்க. உங்கள் ஊர் என்ன என்வாயர்மெண்ட்டோ அந்த என்வாயர்மெண்ட்டுக்கு தான் உங்களுக்கு இந்த ஃபுட்டு. நார்த் இந்தியாக்காரன் சப்பாத்தி சாப்பிட்றான்னா அவன் சப்பாத்தி சாப்பிட்டு அது அவனுக்கு, அப்பா எனக்கு குளுக்கோஸ், எனக்கு கிளைசெமிக் இண்டெக்ஸ் இருக்குது, நான் டயபெட்டிக், நான் சப்பாத்தி சாப்பிடணும். டயபெட்டிக்கு சப்பாத்தி சாப்பிடணும் இல்லை, ஸ்லோ ரிலீசிங் கார்போஹைட்ரேட் சாப்பிடணும், அவ்வளோதான். உன் உணவில் என்ன சிறுதானியம் இருக்கோ அதை நீ சாப்பிட்றதுக்கு சப்பாத்தி சாப்பிடாது. உங்களோட உணவை மாற்றாதீங்க. அதே மாதிரி நார்த் இந்தியாக்காரனுக்கு சொல்லுவேன், நீ அங்கே போய் சிறுதானியம் சாப்பிடாத, உனக்கு சப்பாத்தினா நீ சப்பாத்தி சாப்பிட்டா அதில் குளுக்கோஸை குறைக்க பாரு. தட் இஸ் உணவே மருந்துங்க. நீங்கள் மருந்து விட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மருந்தே உணவாயிடுங்க. இது ஒன்று மெயினாக சொல்லணும். அதுக்கப்புறம் ஸ்கூல், ஒண்டர்ஃபுல் ஸ்கூல் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். நான் ஒவ்வொரு குழந்தைங்களையும் பார்க்கும்போது ஆசையாக இருக்குது. என்னென்ன
என்னென்னமோ வாங்குறாங்க சார். மெமரி ரீகாலிங் ஆக்டிவிட்டி, அது என்ன? இதெல்லாம் நாங்கள் பண்ணது கூட கிடையாது. நாங்கள் மாங்குன்னு படித்தோம், என்ட்ரன்ஸ் எழுதினோம், மார்க் வாங்கினோம், கொண்டு போய் காலேஜில் சேர்ந்தோம், வாத்தியார் நாள் அடி அடிப்பார், படித்து முடிச்சுட்டு வெளியே வந்தோம். இந்த மாதிரிலாம் எங்களுக்கு ஆக்டிவிட்டிஸ் அப்போல்லாம் நான் படித்தது லிட்டில் ஃப்ளவர் ஸ்கூலுங்க சேலத்தில். இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் கொடுத்தது இல்லைங்க எங்களுக்கு ஃபாதர் யாரெல்லாம் வச்சுங்களேன். நாங்கள் பாட்டுக்கு ஓடுவோம், ஃபுட்பால் விளையாடுவோம், கிரிக்கெட் விளையாடுவோம், அதில் மெடல் வாங்குவோம், அதெல்லாம் அம்மாட்ட பெருமையாக காட்டணும். குக்கிங் 3வது 4வது 5வது படிக்கிற பிள்ளைங்களாம் குக்கிங்கில் 2nd, 1st. இப்போ இருந்த இன்ட்ரெஸ்ட்டு நான்லாம் முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணுறப்போ என்னங்க 2005 அப்போல்லாம் கல்யாணம் பண்ணி என் பொண்டாட்டி சாஃப்ட்வேர் இன்ஜினியர், சமைக்க தெரியுமான்னு கேட்டால் தயிர் வர ஊற்றுவேன்னாங்க. ஆனால் இந்த காலத்தில் கேட்டு 6வது படிக்கிற பிள்ளை குக்கிங்கில் ஷி இஸ் கெட்டிங் 3rd, 2nd, அது 3rd, 2nd, 1st ஏதோ உணவுனான்னு ஒன்று தெரியுது இல்லை, ஏதாவது பண்ணணும்னு புரியுது இல்லை. அதுக்கு ஐ தேங்க் திஸ் ஸ்கூலோட மேனேஜ்மெண்ட் டு கிவ் அஸ் such an opportunity to them, and also for me to speak here. I thank Kishore also for me to give us such a wonderful opportunity, sir. That's all. I'm very, very happy. Very happy. அதே மாதிரி எஜுகேஷன் சிஸ்டம் உங்களுக்கு பேரண்ட்ஸ்க்கு ஆக்சுவலாக நான் சொல்கிறேன். ஏன்னா இங்கே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரம் தே ஹவ் கிவன் அ லிஸ்ட். ஒரு 4 வருஷமாக MBBS போனவங்க வந்து ஒரு 10 பேர், நர்சிங் போனவங்க ஒரு 5-6 பேர், வெட்டினரி போனவங்க ஒரு 2 பேர், சித்தா மெடிசன் போனவங்க ஒரு 5 பேர், இன்ஜினியரிங் போனவங்க 5-6 வருஷம் வருஷம் 50 பேர், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் போனவங்க வருஷம் 50 பேர். நான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸும் இன்ஜினியரிங்கும் தப்பு சொல்லலைங்க. தேர் ஆர் லாட் ஆஃப் ஃபீல்ட்ஸ், இன்னும் நிறைய இருக்குது. நீங்கள் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் பசங்களை வந்து நீங்கள் ஏர்ஃபோர்ஸில் சேர்க்கலாம், ஃப்ளைட் இன்ஜினியர் ஆகலாம், கிரவுண்ட் இன்ஜினியர் ஆகலாம். இந்த மாதிரி ஒரு வேளை இங்கே உங்களுக்கு அந்த தகவல் கிடைக்கலைன்னா நாங்கள் அட்லீஸ்ட் நான் சேலத்தில் இருக்கேன். இஃப் எனி ஐடியா கைடன்ஸ் ஃபார் யுவர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வாட்ஸ் வித் த மார்க் ஆர் நீட் எக்ஸாமினேஷன்ஸ் கண்டிப்பாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். இங்கே பார்த்தா நான் நீட் மார்க்கு 588 ஆச்சுங்களா, 615 இருக்குது. பட் அவங்க 615 மெடிசன் சேர்ந்தாங்களா இல்லை இன்ஜினியரிங் சேர்ந்தாங்களான்னு எனக்கு தெரியல. பட் இந்த மார்க்குக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெட்டினரி சயின்ஸ் கிடைக்குங்க, இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் கிடைக்குங்க, டேரெக்டாக கேன் கோன் ஃபார் எலக்ட்ரானிக் அண்ட் ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங் கிடைக்குங்க. இதெல்லாம் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபீல்டுங்க, வெவ்வேறு இடத்துல போகலாம். பட் அந்த எக்ஸ்போஷர் இந்த இடத்துல இருக்கான்னு தெரியல. அது வேணுங்கிறவங்க கண்டிப்பாக நான் இருக்கேன், டாக்டர் விஷ்ணு இருக்காரு, கிஷோர் இருக்காரு. இன்னும் கைட்லைன்ஸ், எஜுகேஷன் கைட்லைன்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்கும். அவங்க பேரண்ட்ஸ் எங்களை டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணலாம், இல்லை த்ரூ ஸ்கூல் கூட காண்டாக்ட் பண்ணலாம். வி கேன் கிவ் ஃபியூ ஐடியாஸ். இங்கே இது இருக்குது அப்படின்னு ஒரு சின்ன ஐடியாஸ் கொடுக்க முடியும் கண்டிப்பாக. அதுவும் ஹெல்ப்புக்கு நாங்கள் ரெடிங்க. இட் இஸ் வெரி வெரி ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் தேங்க் ஆல் ஆஃப் தம் ஃபார் கிவிங் மீ சச் அன் ஆப்பர்ச்சுனிட்டி இன் திஸ் ஈவினிங் ஃபார் மீ சார். தேங்க்யூ சார். மருந்து என்னும் கருத்தை எங்களிடையே ஆழமாக பதிவு செய்தமைக்கு மிக்க நன்றி ஐயா. அடுத்ததாக நம் பள்ளிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் மருத்துவர் விஷ்ணு பிரசன்னா ஐயா அவர்களை சிறப்புரையாற்றிட அன்புடன் அழைக்கிறோம். ஒவ்வொரு வாட்டி ஒரு ஸ்கூலுக்குள்ள நுழையும் போதும் மனசில் எனக்கு ஒன்று படும். நான் ஸ்கூல் படிக்கும் போது அந்த ஸ்கூலில் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்றத நான் ரீகலெக்ட் பண்ணுவேன். ஸோ அது பேர் நாஸ்டாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ளாஷ்பேக் சினிமாலெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் வரும். இந்த நாஸ்டாலஜிக் ஃபீல் இந்த ஸ்கூலுக்குள்ளே வந்த உடனே என்னுடைய பள்ளி பருவம் ஃபுல்லாக எனக்கு ஞாபகம் வந்தது. இந்த ட்ரஸ்டீஸ், இந்த சொசைட்டி, இந்த ஸ்கூல் நடத்துகிற அத்தனை ஒரு டீமுக்கும் மை ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ். such a wonderful school. Such a wonderful school. The teachers, the headmaster, the executive board members, everything is well organized. ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்குங்க. இன்னொரு சின்ன விஷயமும் சொல்லணும். அன்சங் ஹீரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது திரைக்கு பின்னால் உழைத்தவர்கள். இந்த ஸ்கூலோட ஆயமாஸ். இந்த ஸ்கூலை இவ்வளோ க்ளீனாக வச்சுக்கக்கூடிய ஹவுஸ் கீப்பிங் டீம் டெஃபினட்டாக they receive a big accolades from me. Very clean and tidy school. பியூட்டிஃபுல்லாக படம்லாம் வரைஞ்சி கிஃப்டாக டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்டில் இந்த ஆனுவல் டே ஃபங்க்ஷன் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட எல்லா ஸ்கூல் சில்ட்ரனும் ஒரு ப்ரைஸ் வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதில் வந்து ப்ரைஸ் வாங்காத சில்ட்ரன் லிஸ்ட் தான் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அடுத்த வருஷம் 2 ப்ரைஸாக சேர்த்து வாங்குவாங்க. ஸோ பேரண்ட்ஸ் மோட்டிவேட் யுவர் சில்ட்ரன். ஸோ நான் ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா? பொறுமையாக ஒரு 2 நிமிஷம் கேட்குறீங்களா? அழகான கதை. அடிக்கடி நான் வந்து இமயமலை போவேன்.
லாஸ்ட் டைம் இந்த வருஷம் இமயமலை போகும்போது இந்த சியாச்சன் கிளேஷியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உலகத்திலேயே மிக உயரமான ஒரு ஹையஸ்ட் பேட்டில் ஃபீல்டு இந்த வேர்ல்டு, ஒரு 26,000 ஃபீட்டுக்கு மேலே ஒரு பேட்டில் ஃபீல்டு இருக்குது. இந்தியாஸ் நார்த்தன் மோஸ்ட் வில்லேஜ் துர்துக் அப்படின்னு ஒரு வில்லேஜ், ஸோ பியூட்டிஃபுல் வில்லேஜ். அந்த ஸ்கூலில் ஒரு 39 குழந்தைங்களை படிக்க வச்சுட்ருக்கேன். ஒரு ஸ்கூலை தத்தெடுத்து இங்கே சேலத்துலேருந்து ஆஸ் அன் இண்டிவிஜுவலாக. அந்த ஸ்கூல் வந்து இந்தியா பாகிஸ்தான் பார்டரில் இருக்குங்க. இப்போ நான் நிற்கிறது இந்தியா, நம்மளோட ஸ்கூல் காம்பவுண்ட் வந்து பார்டர், அந்த கார் பார்க்கிங் வந்து பாகிஸ்தான். ஸோ தட் இஸ் வாட் இஸ் தி ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷன் ஆஃப் த ஸ்கூலுங்க. 6 மாதம் கம்ப்ளீட்டாக ஐஸ். 6 மாதம்தான் நம்மள மாதிரி அவங்களால ஃப்ரீயாக மூவ்மெண்ட் பண்ண முடியும், சாப்பாடு கிடைக்கும், வெதர் கண்டிஷன்ஸ், ஸ்கூலுக்கு வந்துட்டு போகிறதுக்கூடிய வெதர் கண்டிஷன்ஸ் அவங்களுக்கு ஆப்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிளிங், எவ்ரி டே இஸ் அ ஸ்ட்ரகிள் ஃபார் தெம். ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு ஒரு போராட்டம் தான், ஒரு போர்க்களம் தான். அந்த குழந்தைங்களுக்காகட்டும், அந்த பேரண்ட்ஸ்க்காகட்டும். அங்கே போய் அவங்களெல்லாம் பார்த்த பிறகு ரிட்டன் இங்கே வந்தப்போ நம்மலாம் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக த்ரூ அவுட் த இயர் வி ஆர் வெரி கம்ஃபர்டபுள் ஈச் அண்ட் எவ்ரி டே அப்படின்னு ஒரு ஃபீல் எனக்கு வந்தது. ஸோ இங்கே இருக்கிற சில்ட்ரன்ஸ், பேரண்ட்ஸ், நம்ம எல்லாருமே வி ஆர் வெரி பிளஸ்ட். த்ரூ அவுட் த இயர் இந்த ட்ராபிக்கல் கண்ட்ரியில் நமக்கு நல்ல வெதர் கண்டிஷன் இருக்குது, நல்ல ஹெல்த் கண்டிஷன் இருக்குது. ஸோ அந்த ஸ்கூலெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அங்கேருந்து ரிட்டர்ன் வரோம். கார்கில் வார் மெமோரியல் இதெல்லாம் பார்க்குறோம். நம்ம டவுன் சவுத்தில் நான் என்ன மனசில் ஃபீல் பண்ணுறேன்னா, நாட்டுப்பற்று, தேசிய உணர்வு கொஞ்சம் குறைவாக தாங்க இருக்குது. இதை நம்ம எல்லாரும் கண்டிப்பாக ஒத்துக்கணும். சார் லிஸ்ட்டு வாங்கி படித்தார். டாக்டர்ஸ் நிறைய பேர் உருவாயிருக்காங்க, நர்சஸ் உருவாயிருக்காங்க, ஏகப்பட்ட லிஸ்ட் இருக்குது. பட் டிஃபென்ஸ் சர்வீசஸ்க்கு, இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு படைக்கு எல்லையில் சேவை செய்கிறதுக்கு எத்தனை பேர் இந்த ஸ்கூல்லேருந்து வந்திருக்காங்கன்னு லிஸ்ட் எனக்கு தெரியல. பட் வரணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பேரண்ட், என்னுடைய அட்வைஸ், இது ஒரு வேண்டுகோள், தாழ்மையான வேண்டுகோள், முடிந்தவரை அட்லீஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் உங்கள் குழந்தைங்கள டிஃபென்ஸ் சர்வீசஸ்க்கு அனுப்புங்க. ஏன்னா நம்ம இங்கே சந்தோஷமாக, கம்ஃபர்டபுளாக, பாதுகாப்பாக இந்த ஃபங்க்ஷனை இங்கே நடத்துகிறோன்னா, நம்மளை சார்ந்த ஒரு மனிதன் எல்லையில் தன் மகனை, மகளை, தன் பெற்றோர்களை, தன் நண்பர்களை, தன் உறவினர்களை, தன் ஊரை விட்டு அந்த எல்லையில் கடும் குளிரில் பாதுகாப்பு படையில் தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கிட்டு இருக்கான்றதை மறந்துடக்கூடாது. அந்த எல்லையில் அந்த இராணுவ வீரன் நிற்கிறதுனால மட்டும்தான் இங்கே நம்ம இவ்வளோ பாதுகாப்பாக இருக்கும். ஸோ மோட்டிவேட் யுவர் சில்ட்ரன்ஸ் அண்ட் வார்ட்ஸ் டு என்டர் த டிஃபென்ஸ் சர்வீசஸ் ஃபார் அட்லீஸ்ட் அ ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் 5 இயர்ஸ். லெட் தம் லேர்ன் டிசிப்ளின் அண்ட் கம் பேக் டு த சிவிலியன் லைஃப் இஃப் தே வாண்ட். இன்னொரு விஷயங்க, இந்த காம்படிஷன்லாம் இங்கே பண்ணும்போது நான் பார்த்தேன், இந்த குக்கிங் கிளாஸஸ்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு நிறையா ப்ரைஸஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. சார் அமர்நாத் சார் வந்து, டாக்டர் அமர்நாத் சார் அதை நோட் பண்ணி கரெக்டாக சொன்னார் உங்ககிட்ட. குக்கிங்கெல்லாம் வந்து ஒரு அழகான ஒரு கிளாஸு, அட்லீஸ்ட் அது ப்ரைஸ் 1, 2, 3 அந்த கிரேடிங் விட்டுடலாம், பட் அட்லீஸ்ட் குக்கிங் சம்திங். இந்த பொண்ணு பார்க்க போகும்போது நிறைய பேர் மாப்பிள்ளை பார்க்கும்போது மாப்பிள்ளை வந்து சமைக்க தெரியுமா பொண்ணுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. இங்கே இருக்கிற எல்லா பேரண்ட்ஸ்க்கும், எல்லா மதர்ஸ்க்கும், எல்லா சிஸ்டர்ஸ்க்கும் நான் சொல்கிற விஷயம் இது. குக்கிங் தெரிஞ்சுக்கிறது எதுக்கு? வீட்டுக்கார நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டு ஹோட்டல் கடைசி நடத்த போகிறதில்ல. யூ ஆர் நாட் கோயிங் டு ஸ்டார்ட் அ ரெஸ்டாரண்ட். குக்கிங் இஸ் an extraordinary art. ஒவ்வொரு மதரும், ஒவ்வொரு பர்சன் இங்கே வீட்டில் குக் பண்ணலன்னா அவங்களோட ஹஸ்பண்ட்ஸும் அவங்களோட சில்ட்ரனும் இங்கே கம்ஃபர்டபுளாகவும் ஹெல்த்தியாகவும் இல்லை. ஸோ ஒரு பெண் கிச்சனுக்குள்ளே நுழைஞ்சு வெளியில் வரா, ஷீ இஸ் மாஸ்டரிங் த ஆர்ட் ஆஃப் குக்கிங் அப்படின்னா ஷி ஹஸ் டன் அ மாஸ்டர்ஸ் இன் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் நான் சொல்லுவேன். ஷீ இஸ் an MBA graduate without recognition because the organized கிச்சனுக்குள்ளே மட்டும்தான்
யாரோட கிச்சனுக்குள்ளேயும் நான் பெரிய செஃப்பாக இருந்தாலும் என்னால் போய் குக் பண்ண முடியாது. என்னோட கிச்சனுக்குள்ளே எவ்வளோ பெரிய செஃப்பாக இருந்தாலும் யாராலையும் வந்து குக் பண்ண முடியாது. தி ஆர்கனைசேஷன், எவ்ரி திங் வில் பி அன்ஆர்கனைஸ்டு திங். நானும் குக் பண்ணுவேன், 3 மணி நேரம் குக் பண்ணுவேன். அதே குக்கிங் அரை மணி நேரத்தில் 3 பேர் குக் பண்ணுவாங்க, நம்ம அம்மா, நம்ம அக்கா. ஸோ இட் இஸ் அ வெல் ஆர்கனைஸ்ட் பிளேஸ். யூ வில் லேர்ன் டைம் மேனேஜ்மெண்ட், யூ கேன் லேர்ன் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட். மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸில் இருக்கிற அத்தனை விஷயத்தையும் ஒரு கிச்சனுக்குள்ள ஒரு லேடி கற்றுக்கிறார். கற்றுக்கிட்டதுனால மட்டும்தான் கம்ஃபர்டபுள் ஹாப்பி ஃபேமிலிஸ், ஹெல்த்தி சில்ட்ரன் அண்ட் ஹெல்த்தி சொசைட்டி. ஸோ தி பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கிளாஸ் ஸ்டார்ட்ஸ் வித் எவ்ரி உமன் இன் ஹர் கிச்சன். ஸோ தட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிச்சன் அண்ட் குக்கிங். அது இந்த குழந்தைங்களுக்கு இங்கே இப்போவே ஸ்டார்ட் பண்ணியிருக்க அந்த ஐடியாஸை இன்வால்வ் பண்ணி இங்கே கொண்டு பண்ணுற அந்த டீச்சர்ஸ்க்கு தேங்க்ஃபுல் டு யூ டீச்சர்ஸ். வெரி வெரி ஹார்ட்ஃபெல் தேங்க்ஸ் டு ஆல் த டீச்சர்ஸ். ஒரு சின்ன கதையை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். மேலெல்லாம் சுற்றிட்டு பாகிஸ்தான் பார்டர் வந்துட்டு நாங்கள் எல்லாம் டயர்டாகி வீட்டுக்கு போகலாம், நம்ம தங்கியிருந்த ரெசார்ட்டுக்கு போய் படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி காரில் போயிட்டு இருந்தோம். வழியில் ஒரு டீ குடிக்கலாமே, ரொம்ப டயர்டாக இருக்கேன்னு வண்டி நிறுத்தணும். நம்மளாம் செய்கிறது தான், டூர் போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வரும்போது டயர்டாக இருக்கும், ஒரு டீ குடிக்கலாம். கடையில் நிறுத்தணும், ஒரு டீ சொல்லுங்கள், டீ சொன்னோம். என் பர்ஸை காரில் விட்டுட்டு வந்துட்டேன். நான் போய் பர்ஸ் எடுத்துகிட்டு வரேன்னு போனேன். கார் பார்க் பண்ணியிருந்த இடத்துல ஒரு நினைவு வளையம் இருந்தது. லான்ஸ் நாயக் ரஞ்சித் சிங் அப்படின்னு சொல்லி, லான்ஸ் நாயக் ரஞ்சித் சிங் அப்படின்ற ஒரு பேரில் ஒரு நினைவு வளையம் இருந்தது. அந்த நினைவு வளையத்தில் அவருடைய படம் இருந்தது, அதுக்கு ஒரு மாலையும் போட்டிருந்தாங்க. நான் ரிட்டர்ன் வந்தேன் டீ கடைக்கு. அங்கே ஒரு வயசான முதியவர், எனக்கு தெரிஞ்ச ஒரு 90 வயசு ப்ளஸ் இருக்கும், ஒரு கண் பார்வை சரியாக தெரியல, ஆனால் நடந்து வந்தார் அவரே. அந்த டீ கடைக்காரன் அந்த வயதான முதியவருக்கு இலவசமாக டீ கொடுத்தான், 2 பிஸ்கட்டையும் கொடுத்தான். அமைதியாக வாங்கிட்டு போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு பேசாமல் உட்காந்துட்டு இருந்தார், சாப்பிட்டுக்கிட்டே இருந்தார். நான் கேட்டேன், அவர் யாருங்க அப்படின்னு. என் பக்கத்தில் இன்னொரு டூரிஸ்ட் டீ குடிச்சிட்டு இருந்தவரும் அந்த ஊரினோட நேட்டிவ் பர்சனும், நான் சொல்கிறது பாகிஸ்தான் பார்டரில் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நடக்குது. அந்தாலும் ஒரு பைத்தியக்காரங்க, இஸ் அ மேட் ஃபெலோ. அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு அடுத்து என்னோட நண்பர்கிட்ட கேட்டேன், நீங்கள் இந்த ஊருக்காரர் தானுங்க, அவர் யாருங்க? இப்போ நீங்கள் காரை பார்க் பண்ணியிருக்கீங்களே, அந்த இடத்துல லான்ஸ் நாயக் ரஞ்சித் சிங் அவரோட நினைவு வளையம் ஒன்று இருக்குது. ஒரு சின்ன கிராமம், அது ஒரு நினைவு வளையம் கட்டியிருக்காங்க. அந்த நினைவு வளையத்தில் இருக்கக்கூடிய அந்த லான்ஸ் நாயக் ரஞ்சித் சிங்கனுடைய தந்தை தான் அவர் அப்படின்னாங்க. ஸோ தன்னுடைய ஒரே மகனை இராணுவத்துக்காக அர்ப்பணித்து கார்கில் வாரில் அவர் இறந்து போகிறார், லான்ஸ் நாயக் ரஞ்சித் சிங். அவர் இறந்து போன பிறகு அந்த துயரம் தாங்க முடியாமல் அவங்க அம்மா ஒரு 6 மாதத்தில் இறந்து போகிறாங்க. இவர் மட்டும்தான் இருக்கார் சிங்கிளா. தன் ஒரு மகனை நாட்டுக்காக தியாகம் செஞ்சுட்டு இவர் ஒரே ஒரு சிங்கிள் பர்சனாக வாழ்ந்துட்டு இருக்கார் அந்த கிராமத்தில், அவரோட வீட்டில். இப்போது நாங்கள் வந்து ஒரு 200 ஏக்கர் ப்ராப்பர்ட்டியில் ஒரு பெரிய ரிசார்ட்டில் ஸ்டே பண்ணியிருந்தோம், ஜம்மு அண்ட் காஷ்மீரில். வெரி பிக் ரிசார்ட். அது வந்து கவர்மெண்ட் ரிசார்ட், கவர்மெண்ட்டுக்கு எழுதி கொடுத்துட்டாங்க. அப்புறம் பக்கத்தில் என்னோட நண்பர் சொன்னார், அந்த 200 ஏக்கர் ப்ராப்பர்ட்டிக்கு சொந்தக்காரரே அவர் தாங்க அப்படின்னாரு. ஸோ தன் மகனை இழந்த பிறகு, நாட்டுக்காக தியாகம் பண்ணி கொடுத்த பிறகு 200 ஏக்கர் சொத்தை கவர்மெண்ட்டுக்கு எழுதி கொடுத்துட்டு சிங்கிளாக வாழ்ந்துட்டுருக்காரு. ஒரு சின்ன கொஷின், நம்ம சவுத்தில் நமக்கு அந்த மாதிரி செல்வந்தர்களா, பெரிய மனிதர்களா, சொசைட்டியில் நல்ல ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் தன் மகனை இராணுவத்துக்கு அனுப்ப ட்ரை பண்ணுவீங்களா? இது வரைக்கும் ட்ரை பண்ணலன்னா மை ஹம்பிள் ரெக்வெஸ்ட், அனுப்புங்க. Let them go, serve the borderlands, serve the country, serve the Indian Army, Air Force and the Navy. Let them learn discipline. Let them understand the value of what India is. And then come back and the society மொத்தமாக மாறும். டிசிப்ளின்டு பர்சனாக எல்லாருமே மாறுவாங்க. ஒரு ஸ்மால் டிட்பிட்ஸ் முடிச்சுட்டு நான் இங்கேருந்து கிளம்பிடுறேன். இதை நான் முக்கியமாக சொல்கிறது பேரண்ட்ஸுங்க, சில்ட்ரன்ஸ் கூட கிடையாது. ஏன்னா பேரண்ட்ஸ் தான் சில்ட்ரன்ஸை உருவாக்குறீங்க. என்னுடைய சன் கொஞ்சம் டல் ஹெட்டட், என்னுடைய சன் ஃபஸ்ட் ரேங்க், என்னுடைய சன் வந்து அதில் டாப்பர், என்னுடைய டாட்டர் வந்து அவளுக்கு இது மேத்தமெட்டிக்ஸில் நல்லாயிருக்கும், என்னுடைய டாட்டர் வந்து டான்ஸில் நல்லா இருப்பாள். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு குழந்தைங்களுக்குள்ளேயும் ஒரு டேலண்ட் இருக்குது. பேரண்ட்ஸுக்கு நான் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம், காலையில் 7 மணிக்கு எந்திரிங்க, வாக்கிங் போங்க, ஈவினிங் 4 மணிக்கு வாங்க,
டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கிரிக்கெட்டை போய் விளையாடுங்க, கிரவுண்டில் போய் விளையாடுங்க. 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிருங்க, அம்மா அப்பா காஃபி போட்டு கொடுத்துருவாங்க, உட்காந்து படிங்க, ஈவினிங் ஹோம்ஒர்க் பண்ணுங்கள், அப்புறம் டியூஷன் போங்க. இந்த ருட்டீனை எல்லாம் மீறி ஒரு மனிதனை ஆரோக்கியமாக வாழணும், உங்களுடைய பிள்ளைகள் ஆரோக்கியமாக வாழணும்னா ஒரே ஒரு ஸ்மால் மந்திரம் சொல்லி கொடுக்குறேன். சின்ன மந்திரம். இங்கிலீஷில் அது பேர் சர்க்காடியன் ரிதம்னு சொல்லுவாங்க. சொல்லுங்க, சர்க்காடியன் ரிதம்னு சொல்லுவாங்க. இயற்கையோடு நம்ம சேர்ந்து வாழக்கூடிய பயாலாஜிக்கல் கிளாக். நம்ம மூளைக்குள்ள ஒரு செல்லில் இருக்கு, பினியல் கிளாண்ட்னு ஒரு கிளாண்ட். நம்ம பிரெயினுக்குள்ள பினியல் கிளாண்ட்னு ஒரு கிளாண்ட் இருக்கு. அந்த கிளாண்டில் மெலட்டோனின் ஒரு ஹார்மோன் செக்ரீட் பண்ணுது. அந்த மெலட்டோனின் தான் நமக்கு ஸ்லீப் ஹார்மோன். ஒரு மனிதன் ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அந்த ஸ்லீப் ஹார்மோன் கரெக்டாக செக்ரீட் ஆனால் மட்டும்தான் நம்மளுடைய அனைத்து வேலைகளும் நம்மளால் சிறப்பாக செய்ய முடியும். ஸோ சர்க்காடியன் ரிதம்னு நெட்டில் போடுங்க. போஸ்டர்ஸ் விற்கிறாங்க, எல்லார் வீட்லேயும் ஒரு போஸ்டர் வாங்கிக்கோங்க. நமக்கு பிடிச்சவங்க ஃபோட்டோலாம் போஸ்டர்லாம் வீட்டில் ஒட்டி வச்சுருப்போம். பட் இதை ஆல்பமாக போட்டு சர்க்காடியன் ரிதமாக எல்லார் வீட்லேயும் ஒட்டி வைங்க. மாணவர்கள் படிக்கிற ரூமில் ஒட்டி வைங்க. எந்த நேரத்துக்கு எந்திரிக்கணும், எந்த நேரத்துக்கு சாப்பிடணும், எந்த நேரத்துக்கு தூங்கணும் அப்படின்னு இயற்கை, இந்த தாவரங்கள், இந்த மனித பிளானட் மேலே இருக்கிற, இந்த பூமி மேலே இருக்கிற அத்தனை உயிரினங்களும் ஒரே ஒரு சோர்ஸ் ஆஃப் லைட் ஃப்ரம் த சூரியன், ஃப்ரம் த சன். த சன் இஸ் கண்ட்ரோலிங் எவ்ரிதிங். இந்த மரத்தை ஒரு 10 நாள் இருட்டறையில் வச்சிங்கன்னா அந்த மரம் இருக்காது. நம்மளும் ஒரு 10 நாள் இருட்டறையில் போய் உட்காந்தோம்னா நம்மளும் இருக்க மாட்டோம். வில் பிகம் கன்ஃபியூஸ்ட். ஸோ அந்த லைட் சோர்ஸை பேஸ் பண்ணி நம்ம உடம்புக்குள்ளே அந்த மெலட்டோனின் ஹார்மோன் செக்ரீட் ஆகி நம்மளோட பயாலஜிக்கல் கிளாக்கை கரெக்டாக நம்ம வச்சுக்கிட்டோம்னா நம்ம இயற்கையோடு சேர்ந்து வாழ்கிறோன்னு அர்த்தம். இயற்கை தானியங்கள் சாப்பிட்றதோ இல்லை இயற்கையாக நம்ம காலையில் நேரத்தில் எக்ஸசைஸ் பண்ணுறதோ இது எல்லாத்தையும் விட அந்த நேச்சுரல் பயாலஜிக்கல் கிளாக் தட் இஸ் கால்ட் அஸ் சர்க்காடியன் ரிதம், அந்த ரிதத்தோடு சேர்ந்து நம்ம வாழ்ந்தோம்னா இயற்கையான வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைக்கும். ஆரோக்கியமாக வாழ்ந்தாலே போகிறோம், மீதி எல்லாருக்குள்ளே இருக்கிற தனித்தன்மைகளும் தானாக பிச்சுட்டு வெளியில் வரும். ஸோ நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை ஆரோக்கியமாக நேச்சரோட இணைந்து ஒன்றா வாழ்கிறதுக்கு உண்டான அட்வைசஸ் இந்த சர்க்காடியன் ரிதம். ப்ளீஸ் ஃபாலோ இட். தேங்க்யூ ஃபார் யோர் டைம். தேங்க்யூ ஸோ மச். நமக்காக, நம் நாட்டிற்காக வெயில் குளிர் பாராது போராடும் ராணுவ வீரர்கள் பற்றியும் மாசு கட்டுப்பாடு பற்றியும் தனது முத்தான கருத்துக்களை எம்மிடையே பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி ஐயா. அடுத்ததாக, இக்கல்வியாண்டில் தன் செயல்பாடுகளை சிறப்புடன் திறம்பட செய்த மாணவர்களுக்கு இச்சிறப்பு விருது வழங்கப்படுகிறது. இச்சிறப்பு விருதினை வழங்கிட நமசிவாயம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். விஷயம் டாக்டர் விஷ்ணு பிரசன்னா பேசிய பொழுது ஆர்மியை பற்றி, ஆர்மியினுடைய முக்கியத்துவத்தை பற்றி அதிகம் பேசினார்கள். அவர்கள் வீட்டிலேயே அவருடைய குழந்தை ஒன்று சைனிக் ஸ்கூலில் சேர்ந்து ஆர்மிக்கு வேலை செய்ய தயாராகி கொண்டிருக்கிறது. அனிஷ் பிரபாகரன், தமிழ் மொழியன் வெங்கடாச்சலம். All these kids are from junior KG. They received award for their proficiency. They were the class toppers. Next, senior KG children, Adi Sivan Saravanan, Mahilini Muttusamy, Mahima Pannir Selvan, Ovia Gokul, Prajina Arulmani, Suranjan Srinath Murugan. All these kids are from senior KG, now receiving their proficiency award. Next, kids from 1st and 2nd standard, Lekisha Arul Kumar, Yalini Selvam, Riti Selvan, Nainita Manigandan, Pradyum Jayakumar from 3rd standard,
சஷ்யந்த் செல்வராஜ், சமிக்ஷ் நைனிதா மணிகண்டன், பிரத்யூன் ஜெயக்குமார், சஷ்யந்த் செல்வராஜ், சமீக்ஷா அருள்குமார், கபிலயா ராஜா from 6th class, லக்ஷிதா மதேஸ்வரன், ஜனனி பூபதி, Preeti Madis, thank you sir. Next I request Thiru VP Venkat Ayya to come to the stage and honor. Nandri Ayya. I request all the Khan Academy achievers to come to the stage. All the Khan Academy achievers, Nainitha Manigandan, Pragal. Audience, please encourage the children. All the Khan Academy achievers, please come to the stage and collect your certificates all together. Parikshat Kumaran Santosh Kumar, Sashyant Selvaraj, Sasvantan R, Akshita Kaushik, Amoha Shanmugam, Mithun Jay Gopal, Harihara Sudan Bhaskaran. Thank you, sir. Next, I request Kishore Ayya to come to the stage and distribute the certificates for our Nalvasagars. அனைத்து நல்வாசகர் விருது பெறும் மாணவர்களையும் மேடைக்கு முன்புறமாக வந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்மொழியால் என்கின்ற பவதாரணி இசக்கிமுத்து, கல்வி புதல்வி என்கின்ற நைனிதா மணிகண்டன், தேன்மொழி என்கின்ற பவனியா சரவணன், அறிவுமதி நேஹாராஜா, கபிலன் என்கின்ற ஹரிஷ்குமார், திருமகள் என்கின்ற நிவர்த்தா சரவணன், தீந்தமிழ் செல்வன் என்கின்ற தரணேஷ் நாச்சியப்பன், தரணி என்கின்ற தர்ஷன் குமரேசன், வெண்ணிலா என்கின்ற வர்ஷிகா, ஆதித்யா என்கின்ற கிஷோர் வேலுசாமி, கபிலன் என்கின்ற ஹரிஷ், தேன்மொழி என்கின்ற ஜொஹானா ஜோஷ்வா, வெற்றி செல்வன் என்கின்ற ரஞ்சித் ஆனந்தன். அனைத்து மாணவர்களுமே சிறந்த நல்வாசகர். நமது அப்பு அறிவாலயத்தில் இயங்கி வரும் MSJ நூலகத்தை திறம்பட பயன்படுத்தி அதிகபட்சமான புத்தகங்களை படித்து அதற்கு மதிப்புரையும் எழுதி நல்வாசகர் விருது பெறும் மாணவர்கள் இவர்கள். குறிப்பாக தேன்மொழி என்கின்ற ஜொஹானா ஜோஷ்வா சிறந்த செய்தி தொகுப்பாளர் என்ற தலைப்பிற்கான சான்றிதழையும் பெறுகிறார். ஒவ்வொரு நாளும் வழிபாட்டு கூட்டத்தில் நடைபெறும் செய்தி தொகுப்பினை ஜொஹானா மிக அழகாக தொகுத்து வழங்குவார். அவரது திறமையை பாராட்டி சிறந்த செய்தி தொகுப்பாளர் என்ற சான்றிதழை பெறுகிறார். விருது பெறும் அனைத்து மாணவர்களையும் கரகோஷம் எழுப்பி அவர்களது
நற்செயலை பாராட்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாழ்த்துக்கள் மாணவர்களே. வாழ்த்துக்கள் மாணவர்களே. அடுத்ததாக 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் சிறந்த மதிப்பெண்களை பெற்ற மாணவர்களுக்கான விருது. முதலாவதாக இவ்விருதினை வழங்க நமது பள்ளியின் மூத்த அறங்காவலர் திரு காசோபனி முத்துசாமி மற்றும் பிரதீசா சதீஷ்குமார் ஆகிய 2 மாணவிகளும் 500க்கு 482 மதிப்பெண்கள் பெற்று பள்ளி அளவில் முதல் 2ஆம் இடம் பெற்றுள்ளனர். தற்பொழுது ஆத்தூர் கால்நடை மருத்துவக் கல்லூரியில் படித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. 2வது மதிப்பெண் பெற்றவர் செல்வன் ஆகாஷ் ஹரிசிவன். 3வது மதிப்பெண் பெற்ற மாணவர் சந்தோஷ் வெங்கடேசன். இவர் கணிதவியல் பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றது குறிப்பிடத்தக்கது. அடுத்த மாணவர் பெஸ்ட் அவுட்கோயிங் ஸ்டூடெண்ட் என்ற விருதினை பெறுகிறார். இம்மாணவர் அப்பு அறிவாலயம் பள்ளி தொடங்கிய முதல் கல்லூரியில் மருத்துவம் சேர்ந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த பெற்றோர்களுக்கு ஒரு 8 லட்சம் அவர் மிச்சம் பண்ணி கொடுத்துருக்காரு. சிறந்த மதிப்பெண்களை பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்த அனைத்து மாணவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த வாழ்த்துகள். ஓகேண்ணா. சிறப்பாக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களை கௌரவித்து கூட்டாகிவிட்டது. அடுத்ததாக ஆசிரியர்களை கௌரவிக்கும் நேரம் இது. திருமதி ஈஸ்வரி செங்கோடன் அம்மா அவர்களை பிரபா செல்லப்பன், திருமதி பிரபா செல்லப்பன். எனக்கு போகிறதே வருத்தமாக தான் இருக்குது. பட் ஸ்டில் ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வந்துக்கிட்டே இருக்குது. எமர்ஜென்சினால நான் கொஞ்சம் லீவ் பண்ணி ஆகணுங்க. சாரி, என்னை மன்னிச்சிடுங்க. இந்த தாட்டி மட்டும். இந்த ஆசிரியையும் அர்ப்பணிப்பு அறம் விருது பெறுகிறார். அர்ப்பணிப்பு அறம் விருது பெறுகிறார். திரு நாகராஜ் ராஜா எமது மேல்வளாக கணித ஆசிரியர். இவரும் அர்ப்பணிப்பு அறம் விருது பெறுகிறார். அடுத்ததாக விருது பெற இருக்கும் ஆசிரியர் நம் மாணவர்கள் அனைவருக்கும் மிக பிடித்தமான ஆசிரியர் திரு கார்த்தி தைலம் பச்சை, விளையாட்டு ஆசிரியர். இவரும் அர்ப்பணிப்பு அறம் விருதை பெறுகிறார். அடுத்ததாக திரு அருண் பிரகாஷ் மணிமந்திரி. இவர் தக்கர் எஜுகேஷனல் அவார்ட் அண்ட் கிராண்ட் என்ற விருதினை பெறுகிறார். இவ்விருதினை அறிவித்து வழங்கிட நமது பள்ளி தலைவர் ஐயா அவர்களை அன்புடன் டக்கர்
எஜுகேஷன் அவார்ட் அண்ட் கிராண்ட் என்பது அமெரிக்காவில் உள்ள தக்கர் குடும்பத்தார் உருவாக்கியுள்ள விருது. இது ஆசிரியர்களுடைய தலைமை பண்புகளை பாராட்டும் வகையிலும் அவர்கள் வளர்ச்சிக்காக ஒரு மானியத்தை கொடுத்து ஊக்குவிக்கும் வகையிலும் உருவாக்கப்பட்டது. அதை படிக்கிறேன். தக்கர் எஜுகேஷன் அவார்ட் அண்ட் கிராண்ட் in appreciation of his unique delivery style of teaching social science for secondary students, striving for perfection, systematic approach to teaching learning process, oratory skills, active participation in non-academic activities like organizing programs, videography, etc. The Thakkar family of Sebring, Florida, USA and the management of Apparivalayam Apputhotam, Konganapuram proudly recognizes through Arun Prakash Mani Mandri BE, a devoted teacher of social science, with this award, which includes a grant of rupees 5,000 for professional enrichment and supporting education for research and development. Congratulations, Arun. அடுத்த விருது பெறும் ஆசிரியர் திரு கோகுல்நாதன் பூபதி. அடுத்ததாக திருமதி கவிதா சுந்தரம் பிஇ அவர்களும் அரும்புத்திறன் விருதினை பெறுகிறார். திருமதி குமுதவல்லி ரவி தனது செயலை திறப்பட செயல்படுத்தியதால் செயற்திறன் விருது பெறுகிறார். திருமதி பிரியதர்ஷினி சிவச்சந்திரன் இவரும் செயற்திறன் விருது பெறுகிறார். செல்வன் கவியரசு ரமேஷ் இவர் இந்த ஆண்டிற்கான மலர்ச்சியமை விருது பெறுகிறார். மலர்ச்சியமை விருது என்பது நம்ம ஆங்கிலத்தில் மேக் அ டிஃபரன்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அவர்கள் வந்து ஒரு புது மாற்றத்தை, ஒரு ஆக்கப்பூர்வமான முன்னேற்றத்தை உருவாக்கக்கூடிய விருது. அட்டல் ஆய்வக பட்டறையின் மூலம் மாணவர்கள் புதியன படைக்க, செயலூக்கத்துடன் வழிகாட்டல், தொழில்நுட்ப பிரச்சனைகளுக்கு புதுமையான முறையில் தீர்வு காணுதல், எச்செயலையும் பொறுமையுடனும் பகுத்தாராயும் திறன் ஆகிய பண்புகளை பாராட்டி அப்பு அறிவாலயம் அப்புத்தோட்டம் கொங்கனாபுரம் செல்வன் கவியரசு ரமேஷ் பிஎஸ்சி மின் அணுவியல் அவர்களுக்கு மலர்ச்சியமை விருதினை வழங்கி பெருமை கொள்கிறது. வாழ்த்துக்கள். அடுத்த விருதினை பெறவிருக்கும் ஆசிரியை திருமதி ஆனந்தி மெய்பாலன். இந்த ஆண்டிற்கான புதிய தலைப்பு கலைஞர் விளைஞர் விருது. இவ்விருதினை படித்து வழங்கிட ஐயா அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அதாவது மாணவர்களை திறமைகளை அடையாளம் கண்டுபிடித்து அதை ஊக்கப்படுத்தி வளர்த்து அவர்களை ஒரு மேடையிலே அவையிலே ஒரு சிறந்த படைப்பாளிகளாகவும் சிறந்த கலைஞர்களாகவும் உருவாக்குவதில் பெரும் சிரமம் இருக்கிறது. அது அவர்களுடைய அலுவலை தாண்டி பணிபுரிந்தால்தான் அதை அடைய முடியும். அந்த வகையிலே திருமதி ஆனந்தி மெய்பாலன் அவர்கள் கலைஞர் விளைஞர் விருதை பெறுகிறார்கள். மாணவர்களிடையே புத்தக வாசிப்பை நேசிப்பாக மாற்றுதல், அற்புதமான வாக்கியம், வாசிப்பை நேசிப்பாக மாற்றுதல், ஒரு நூலகராக அதன் விடுமியங்களை உட்புகுத்துதல், மாணவர்களின் மேடை பேச்சாற்றல், நடிப்புத்திறன் கலைகளை விளைவித்தல் ஆகிய நற்பண்புகளை போற்றி அப்பு அறிவாலயம் அப்புத்தோட்டம் கொங்கனாபுரம் திருமதி ஆனந்தி மெய்பாலன் அவர்களுக்கு கலைஞர் விளைஞர் விருதினை பெருமையுடன் வழங்குகிறது. வாழ்த்துக்கள் அம்மா. வாழ்த்துக்கள் ஆனந்தி அம்மா. அடுத்ததாக திருமதி பத்மபிரியா சரவணன் 10 ஆண்டு பணி நிறைவு விருதினை பெறுகிறார்.
அடுத்ததாக இரண்டு மாணவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். தர்ஷ்வந்த் மணிமுத்து மற்றும் செல்வி அபிநயா ராஜா. இவ்விரு மாணவர்களும் த ரேஸ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் என்ற ஒரு விருதினை பெறுகிறார். இந்த விருதினை கடந்த 2020ஆம் ஆண்டு திருமதி சரஸ்வதி மற்றும் ராமசாமி அம்மா அவர்களின் முறையில் அப்போ ஆண்டு விழாவில் துவங்கப்பட்டது. பரிசளிப்பின் இறுதியான விருது ஒரு மிக சிறந்த விருது. திருமதி சித்ராமணி அம்மா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அம்மா அவர்களுக்கு நமது ஐயா அவர்கள் சிறப்பு பரிசினை வழங்குகிறார். சித்ரா அவர்கள் மற்ற ஆசிரியர்களுக்கெல்லாம் விருதினை உருவாக்கி கொண்டிருந்தார்கள். அவர்களுக்காக ஒரு விருது இருக்கிறது என்று அவர்களுக்கு தெரியாது. இது தலைமை பண்புக்கான விருது, லீடர்ஷிப் அவார்ட். அதாவது ஒரு பள்ளியை உருவாக்குவதில் பல சிரமங்கள் உள்ளன. வல்லவர்களை தேர்ந்தெடுத்து பள்ளிக்கு கொண்டுட்டு வருவது என்பது அதிலே ஒரு சிரமம். அந்த வகையிலே சித்ரா அவர்கள் பல பெற்றோர்களை ஆசிரியர்களாக மாற்றியுள்ளார். ஆசிரியராக மட்டுமல்லாது ஆசிரியர் பொறுப்பாளராகவும் மாற்றியுள்ளார். அது மிகப்பெரிய அளவிலே இந்த ஆண்டு ஒரு தாக்கத்தை உருவாக்கி உள்ளது. அடுத்ததாக அமெரிக்காவில் உள்ள ஸ்ப்ரவுட்டிங் யூத் ஃபவுண்டேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு அறக்கட்டளையினுடன் நடத்தும் இளைஞர்களுடைய தலைமை பண்பை வளர்க்கும் ஒரு திட்டம் YLCP யூத் லீடர்ஷிப் கம்யூனிகேஷன் ப்ரோக்ராம் என்ற திட்டத்தினுடைய நெறியாளராக மென்டராகவும் பெற்றோர்களுடன் தொடர்பு கொள்வதிலும் அவர்களை அரவணைத்து அனைத்து நம்முடன் நடந்து வருவதிலும் ஒரு தொழில்நுட்ப முறைகளும் அவர்களுக்கு எந்த விஷயத்தை எப்போ சொல்லணுமோ அதை சரியான நேரத்தில் சொல்லி பள்ளியின் கற்றல் வளத்தை மேம்படுத்த பல திறமைமிக்க ஆசிரியர்களையும் பொறுப்பாசிரியர்களையும் கொடமாட்சியின் அங்கத்தினராக்குதல், YLCP போன்ற தனித்துவமிக்க பயிற்சியின் மூலம் மாணவர்களின் ஆளுமை திறன்களை வளர்த்தல், பெற்றோர்களை வழி நடத்துவதில் தொழில்நுட்பத்தை கையாண்டு அவர்களுக்கு பள்ளியின் மேல் பிணைப்பை நேர்மறைப்படுத்துதல் ஆகிய தலைமை பண்புகளை பாராட்டி அப்பு அறிவாலயம் அப்பு தோட்டம் கொங்கனாபுரம் திருமதி சித்ரா மணி BA BSc B.Ed அவர்களுக்கு இவ்விருதினை பெருமையுடன் வழங்குகிறது. சரி.